சத்தியத்துக்கு நேராக கடந்து செல்லுவோம். ஆத்துமா கலங்குவாரே, நேசரை நினைத்திடுவார். ஆத்துமா கலங்குவாரே, நேசரை நினைத்திடுவார். அன்பரின் ரட்சிப்பினால், அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் போற்றிடுவேன். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் உதிர்த்து போற்றிடுவேன். தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. தஞ்சமே. கரங்களை உயர்த்தி அடைக்கலம் நீ, கண்களை மூடி, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எங்கள் ஆத்துமா எந்தன் ஆத்துமாவோமாயே வாஞ்சித்து கதருதே. கையை உயர்த்தி தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. அவர் நம்மை காக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், அவர்தான் என் தஞ்சம், என் அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பி இருக்கிற துருகம், என் ரட்சண்ய கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலம், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. ஹல்லேலூயா. என் துதிக்கு பாத்திரர், என்னை ஜீவனோடு காத்தவர், என் உயிர் உள்ளவரை அவரை நான் பாடுவேன். எத்தனை பேர் இதெல்லாம் உங்கள் இதயத்தில் சொல்லி கர்த்தரை உயர்த்துகிறீர்கள்? ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் உயிர் உள்ளவர். ஆமென். ஆவியா இருக்கிறார். அப்படி வாசித்தோம்ல, தேவன் ஆவியா இருக்கிறார். ஆமென். ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் ரூபம் இல்லை, ஆதலால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. ஆமென். ஆவியான தேவனை சொரூபத்தில் தேடி நாம் ஏமாற வேண்டாம். அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். நேற்று தினத்தில் அப்போஸ்தலன் ஆகிய பவுல் 1 தெசலோனிக்கேயர் 5:23 சொன்ன அந்த வார்த்தையை மூலக்கூறாக வைத்து அந்த வார்த்தை இப்படியா வாசிக்கிறோம்: சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. முற்றிலும் என்று சொல்லும் பொழுது எவைகள் அந்த முற்றிலும் என்ற வார்த்தையில் அடங்கும் என்றால், அவர் சொல்றாரு, உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. மைக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஆமென். வசனத்தை வாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஸோ நேற்று தினத்தில் ஆவி என்றால் என்ன என்று வாசித்தோம். ஆமென். ஆவி மனுஷனுடைய வாழ்க்கையில் 3 காரியங்களுக்கு. சரீரம், வெளிப்புறமான ஒரு மனிதன். ஆமென். இந்த சதை, இந்த எலும்பு, இந்த இரத்த ஓட்டங்கள், இந்த நாளங்கள் எல்லாம் சேர்ந்தது சதை. அவனுக்குள்ள இருக்கிற மற்ற ஒரு காரியம் ஆத்துமா. இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அதற்குள்ளதாக மறைந்திருக்கிறது அவனுடைய ஆவி. செத்த ஆவிக்கு உயிர் கொடுத்தது உயிருள்ள தேவனுடைய ஆவி. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அதுதான் வாசித்தோம் இல்லையா? கலாத்தியர் 4:6 ஆவியை குறித்து அழகாய் சொன்னார். கர்த்தர் தம்முடைய ஆவியை மனுஷனுடைய இருதயத்திற்குள்ள வச்சிருக்கிறார். ஆமென். அதான் அந்த வசனம் தான். ஸோ நம்முடைய ஆவியை நம்முடைய இருதயத்துக்குள்ள யார் யாரெல்லாம் பிள்ளையாக இருக்கிறாங்களோ பிள்ளையுடைய இருதயத்திற்குள்ள கலாத்தியர் 4:6 சொன்னது போல் வாசிக்க வேண்டாம். அந்த ஆவியை உங்கள் இருதயங்களை கர்த்தர் அனுப்பி நம்முடைய ஆவிக்கு ஜீவனை கொடுத்தார். ஜீவனை கொடுத்த உடனே அந்த மனிதனுடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும் இணைக்கப்படும். அவன் ஒவ்வொரு நாளும் தேவனை தொடர்பு கொள்ளுவான். ஆமென். இதெல்லாம் அநேக காரியங்கள். ஆவி மிகவும் விசேஷ பெற்றது. அது மனிதனை புதுப்பித்து கொள்ளிருக்கும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால்
அந்த ஆவி ஒரு புதிய ஒரு ஆவியை பெற்றுக்கொண்டு ஒரு புது சிருஷ்டியாய் வாழ துவங்கும். தட் ஸ்பிரிட் வில் இன்ஃப்ளூயன்ஸ் த சோல். என்ன, அந்த ஆவியானது ஆத்துமாவை தன் பக்கமாய் இழுத்து பரலோகத்திற்கு திருப்புகிற ஒரு பெரிய வேலையை அந்த ஆவி செய்யும். ஆமென். இந்த நாளிலும் கூட ஆவி அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஆமென். ஏன்னா அது தேவன் தந்த ஆவி. மனுஷனுடைய சரீரம் மரிக்கும் பொழுது, ஆமென், அதான் வாசித்தோம் பிரசங்கி 12:7, ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு அது போய் சேர்ந்துடும். அதோட வேலை முடிஞ்சது. வேலை என்னன்னா, இவனை பரலோக தேவனிடமாய் திருப்புவது, இவனை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள உதவி செய்ய கர்த்தர் அந்த ஆவியை, ஆமென், மனிதனுக்கு கொடுத்துருக்க. இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம நேற்று வாசித்தோம். இந்த நாளில் ஆத்துமா என்றால் என்ன? மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆத்துமா ஒரு பெரும் பங்கை வகிக்கிறது. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளில் கூட 3 யோவான் 1:2 யோவான் அழகான ஒரு வார்த்தை சொல்வார். பிரியமானவனே, எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? பிரியமானவனே. பக்கத்தில் கூட கையை பிடிச்சி கொண்டு சொல்லுங்களேன். கொஞ்சம் முகத்தை பாருங்க. சில பேர் வந்தது ஸ்தோத்திரம் கூட பண்ணாமல் இருக்கிறோம்ல. ஹல்லேலூயா. சிரித்து பக்கத்தில் 2 கை, இந்த 2 கையை பிடிச்சிக்கிட்டு, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படிக்கு வேண்டிக் கொள்கிறேன். வேண்டிக்கணும். வேண்டிக்கிறீங்களா? ஆமென். யோவான் அப்படி வேண்டிக் கொள்கிறார். சில பேர்லாம் இது சொல்கிற இதே வசனம் தான், ஆனால் சொல்கிற தோரணையே வேறு மாதிரி இருக்கும். பிரியமானவனே, உன் ஆத்மா மகனம் வாழ்கிறபடியெல்லாம் வாழு. ஒரு நாள் வரும், கரெக்டாக அவங்க என்ன வேண்டிப்பாங்க? இவன் செஞ்ச காரியத்துக்கெல்லாம் கர்த்தர் அவனுக்கு சரியாய் சரி கட்டணா. யோவான் அப்படி சொல்ல அழகாக சொல்கிறானா, என்ன ஒரு வார்த்தை அழகாக சொல்ல, பிரியமானவனே, உன் ஆத்துமா எதெல்லாம் நேசித்து வாஞ்சித்து வாழ்கிறதோ எல்லாவற்றையும் நீ வாழ்ந்து நீ சுகமாக இருக்கணும். அதுக்கு தான் இந்த ஆத்துமாவை பிதாவாகிய தேவன் ஆதியாகமம் 2:7 தம்முடைய ஆத்துமாவை, நேற்று இடத்துல பார்த்தோம், தம்முடைய ஆவியை தம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் வச்சாரு. ஆதியாகமம் 2:7 இப்படியா வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசில ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். He became a living soul. உயிரோடு இருக்கிற ஆத்மா. ஆங்கிலத்தில் ஆத்மாவுக்கு சோல் என்று சொல்லுவாங்க. ஆத்மா ஜீவனுள்ளனா லிவிங் சோல், உயிருள்ள ஆத்மாவாய் அவன் மாறுகிறான். ஆமென். நல்லா புரிஞ்சு கொள்ளணும், இந்த ஆத்மா என்ன அவனுடைய வாழ்க்கையில செய்கிறது. ஆமென். ஆதியாகமம் 35:18 எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கிறது. ஆனால் இந்த ஆத்மாவை பற்றி இப்படியா சொல்றாங்க, மரண காலத்திலே அவள் என்று சொல்லும்போது யார் இவங்கன்னு பார்த்தீங்கன்னா, யாக்கோபுடைய மனைவியாகிய ராகேல். இவங்களுக்கு 2 பிள்ளை பிறக்கிறாங்க. ஒருத்தர் பேர் யோசேப்பு. ஆமென். அவருடைய செகண்ட் கன்சிவாய் கருகம் தரித்து பிள்ளை பெறுகிற வேலையில் அவள் மரண வேதனை படுக்கும் போது இந்த வார்த்தை வருது. அவர் மரண காலத்துல அவள் ஆத்துமா பிரியும் பொழுது அவனுக்கு பெனானின்னு பேர் விடுறாங்க. அவங்க ஹஸ்பண்ட், அதாவது யாக்கோபு என்ன பண்றாரு, அவன் மறிச்சிட்டா, இனி பெனானி இல்ல, அவனுக்கு பெஞ்சமின் என்று ஒரு பேரிடுறான். ஆனா இதை காட்டிலும் முக்கியமான ஒரு காரியம் ராகேல். ஆமென். ஸோ அவங்க மறிக்கும் பொழுது அவள் மரண காலத்துல அவள் ஆத்துமா பிரியும். ஆமென். இந்த இடத்துல மரண காலத்தில் எல்லா சரீரத்திற்கும் ஒரு மரண காலத்தை கர்த்தர் நியமித்திருக்கிறார். எந்த ஒரு பெரிய மனுஷனாக இருக்கட்டும், ராஜாவாக இருக்கட்டும், அதிபராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் மரணம் கன்ஃபார்ம். மீன் யாரும் சொல்லிட முடியாது, நான் இத்தனை வருஷம் வாழுறேன், நிக்சன் 70 வருஷம் வாழனா சொல்ல முடியாது. அவன் ஆயுசு காலம் வரை இந்த ஆத்துமா அந்த சரீரத்தில் இருக்கும். மேன் அப்போ இங்கே வசனத்தில் அழகாக சொல்லுது, மரண காலம் என்று ஒன்று உண்டு. ஆனால் அது ஆத்மாவுக்குண்டான மரணம் அல்ல, சரீரத்திற்குண்டான மரணம். சரீரம் செத்து போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக 2 பேரும் டிபார்ச்சர் ஆகிடுவாங்க. நம்ம எப்படி இங்கேருந்து சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போய் ட்ரெயின் ஏறிடுறீங்க, சென்ட்ரல் ஸ்டேஷனில் போய் நின்றுடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த போர்டை மாற்றிடுவாங்க. மெட்ராஸ்ன்னு போட்டு வராது, அடுத்து வேற எங்கே போகுது அந்த போர்டு. அதே போல தான் இந்த பூமியை விட்டு நம்முடைய சரீரம் பிரியும் போது சரீரத்தை விட்டு 2 பேர் வெளியே இறங்குவாங்க. எப்படி நம்ம ட்ரெயினை விட்டு கீழே இறங்குறோமோ ஆவி இறங்குவாங்க, ஆத்துமாவும் சொல்லுங்களேன்
இறங்கி தான் ஆகணும். அதனால தான் இங்க வாசிக்கிறோம், அவன் ஆத்துமா அவள் ஆத்துமா பிரிகிறது. எல்லாம் புரிஞ்சுக்கொள்ளுங்க. யுகா யுகமாய் நம்முடைய ஆத்துமா, இது என் சரீரம், நம்மளால சொந்தம் கொண்டாட முடியாது. அழிவில்லாத இது அழியாமை, அழிவுள்ள இது அழியாமையை சுதந்தரித்து கொள்ளும். சாவுக்கு ஏதுவாகிய இது. அப்போ இதுவும் அதுவும் இணைக்கப்படுகிற ஒரு நேரம் கர்த்தருடைய வருகை. நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். ஆத்மா சில சமயம் பிரிக்கப்படுகிறது. நம்மளெல்லாம் ஆண்டவர் ஒரு டெஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த பூமியில் வைக்கிறார். ஆமென். யுகாயுகமாய் அவரோடு வாழ்வது தேவனுடைய பெரிய ஒரு பிளான். நேற்று தினத்தில் ஒரு பிக்சரை போட்டு காமிச்சாங்க. அந்த பிக்சரை, இந்த படத்தை மீண்டுமாய் போடும்படி நாங்கள் இப்படியா நாங்கள் வாசிக்கிறேன். இங்கே வாசிக்கிறோம், ஒரு 3 மனிதர்கள் நம்ம பார்த்தோம். அந்த 3 மனிதர்களை ஒரு ஒரே மனுஷன் தான், ஆனால் அவனுக்குள்ள 3 குணாதிசயங்கள் இருந்தது. சரீரத்தோடு ஒருவன் இருக்கிறான், உள்ள ஆவியோடு தேவனோடு இணைக்கப்பட்டவன் ஒருவன் இருக்கிறான். அது ஆவி. சரீரத்தை பற்றி நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த நடுவில் நிற்கிற ஒரு மனிதன். இவன் யாருன்னா, இவன் தான் அந்த ஆத்மா. இஸ் அ டேஞ்சரஸ் ஃபெல்லோ. ரொம்ப சம்டைம்ஸ் நல்லவனாகவும் பிஹேவ் பண்ணுவான், கெட்டவனாகவும் பிஹேவ் பண்ணுவான். சரீரம், அதனால தான் பவுல் சொன்னார், சரீரமானது ஒன்றுக்கும் உதவாது. ஹீ இஸ் த மெயின் பர்சன். ஆவி தேவனோடு இணைக்கப்பட்டதுன்னா ஆவி ஆட்டோமேட்டிக்காக ஆத்மாவை தன் பக்கமாக ஈர்த்து விடும். ஆமென். இப்படி இங்கே பார்க்கும்பொழுது இந்த டாப் கார்னரில் மூலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏசப்பாவை போல் ஒரு படத்தை வச்சிருக்கிறோம். இந்த ஆவிக்குரிய மனுஷன் தேவனோடு இணைக்கப்படும் பொழுது அங்கிருந்து வருகிற தரிசனங்கள், வார்த்தைகள், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் முதல்ல வாங்குகிறது யாருன்னா, உயிருள்ள ஜீவனுள்ள நம்முடைய ஆவி தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கும் போது அந்த ஆவி வாங்கி இது இங்கேயே தான் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கோம். இது உள்ள வரணும்னா, ஆமென், நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு குழாய் வச்சுருப்போம். ஆமென். டேப்பில் பெரிய டேப், அந்த லாக் பண்ணிட்டீங்கன்னா டேங்கில் தண்ணி ஃபுல்லாக இருக்கும். இந்த டேப்பை ஓப்பன் பண்ணாதான், ஆமென், மெயின் வால்வுன்னு சொல்லுவாங்க. டேப்புன்னு சொல்கிறது அந்த வால்வ் லாக் பண்ணிட்டீங்கன்னா வீட்டில் இருக்கிற எந்த டேப்லையும் தண்ணி வராது. ஏன்னா மெயின் வால்வை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த மெயின் வால்வ் தான் நம்மளுடைய ஆத்மான்னு மனசில் வச்சுக்கொள்ளுங்க. இந்த ஆத்மா பரலோகத்திலிருந்து கர்த்தர் கொடுக்கிற அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை எதுவுமே தானும் ஏற்றுக்கொள்ளாது, சரீரத்துக்கும் அனுப்பாது. புரியுதுங்களா? எப்போ அந்த ஆவி உயிர் உள்ளதாய் மாறுகிறதோ, ஆவி உற்சாகம் உள்ளதாய் மாறுகிறதோ, அது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆத்மாவை கூப்பிட்டு பேசும். அந்த ஆத்மாவை தான் ஒருவேளை நீங்கள் செக் பண்ணணும்னா, எனக்கு ஆத்மா இருக்கிறதான்னு நீங்கள் செக் பண்ணணும்னா, நீங்கள் போய் ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி நின்று நான் யாருன்னு நீங்கள் யோசிச்சா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஆத்மா உங்களோட ஒரு தனி செகண்ட் ஒரு பர்சன் பேசுகிற மாதிரி இருக்கும். சில பேர்லாம் பார்த்துருக்குறேன், கண்ணாடியில் போய் தூன்னு துப்பிப்பாங்க. என்னடா வாழ்க்கை வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கையாடா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்மாவோட அவன் பேசுகிறான். பக்கத்தில் யாருன்னா இருந்தால் சிரிப்பாங்க, பைத்தியம் பிடிச்சிருச்சுடா. ஆனால் அவனுக்கு உண்மையாக பைத்தியம் பிடிக்கல. சில பேருக்கு அந்த கண்ணாடி கூட தேவையில்லை, சும்மா ஒரு இடத்துல நின்று அப்படி கொஞ்சம் யோசிச்சாலே போதும், தட்டிப்பானுங்க. ஏன்? பைத்தியம் பிடிச்சிருச்சா அவனுக்கு? இல்லை, அவன் தன் ஆத்மாவோடு பேசி. அப்போ ஆத்மா என்னன்னா, அந்த ஆத்மாவுக்கு உருவம் இல்லை, ஆனால் அது நமக்குள்ள தான் இருக்கிறது. அதான் நம்மளுடைய சுயம், நம்மளுடைய மனசாட்சி, நமக்குள்ள காணப்படுகிற எண்ணங்கள். அந்த ஆத்மாவை கண்ட்ரோல் பண்றதற்கு நம்மளுடைய சிந்தனைகள், நரம்புகள், இதெல்லாம் ஆண்டவர் பயன்படுத்துறார். அவைகள் ஒன்றும் ஆத்மா கிடையாது. ஆமென். நம்மளுடைய மூளையின் நினைவுகள், அப்படியே அந்த இருதயத்தின் நரம்புகள். ஆமென். இதை தூக்கணும்னு சொன்னா உடனே இந்த கை செய்து பார்த்தீங்களா? இதை ஆத்மா இந்த மூளையை, சரீரத்தை பயன்படுத்துகிறது. இதனால புரிஞ்சு கொள்ளுங்க, சரீரம் என்பது உருவம் உடையது, ஆத்மா என்பது உருவம் அற்றது. ஆவிக்கு உருவம் இல்லவே இல்லை. இந்த 2வது மனுஷனோட வேலை என்ன தெரியுமா? இவன் தான் ஒரு ராஜா மாதிரி அந்த வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்றவன். ஆமென். இவன் நினைச்சானா இந்த சரீரத்தை போய் விபச்சாரத்துக்கு ஒப்பு கொடுனா அந்த சரீரம் பாவம். என்ன சொல்றீங்களோ? கீழ்ப்படிஞ்சாகணும். என் மைண்டு சொல்லிடுச்சு, இவனை அடிடான்னு சொன்ன உடனே வேற ஒரு மைண்டு வந்து என் கையை பிடிச்சால் ஒழிய கண்ட்ரோல் பண்ணது தான், இதை அடிச்சு ஆகணும்.
கமாண்ட். என் ஆத்துமா என் சிந்தனையை கண்ட்ரோல் பண்ணி வைத்திருக்கிறது. இன்னைக்கு அநேக பேருடைய சரீரங்களில் பாரங்களையும் வேதனைகளையும் சுமக்க காரணம் ஆத்துமா சத்துருவினால கண்ட்ரோல் பண்ணப்படுகிறது. வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு இணைந்து செயல்படுகிற காரியங்களை தெரியும். வசனம் எல்லாருக்குமே சூப்பரா தெரியும். பாவத்தின் சம்பளம் மரணம். இதை தெரிஞ்ச யாருன்னா ஒருத்தர் பாவம் பண்ணாம இருக்கிறாங்களா? இல்லையே. கண்கள்ல பாவம், வாயில பாவம், நான் லிஸ்டே கொடுக்கலாமே. நமக்கு தான் தெரியும் நம்ம எதில் விழுறோம். நான் விழுற காரியத்தில் அந்த பிரதர் விழ மாட்டாங்க, அவங்க விழுற காரியத்தில் அந்த சிஸ்டர் விழ மாட்டாங்க. ஒவ்வொருவரும் தனித்தனி இடத்துல நம்முடைய வாழ்க்கையில் இருளான காரியங்களை சந்திக்கிறோம். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அதற்கு காரணம் அதை ஆப்ரேட் பண்ணுற ஆப்ரேட்டர். அப்போ ஆத்துமாவுக்கு இன்னொரு பேர் கொடுக்கலான்னா இஸ் த ஆப்ரேட்டர். ஆப்ரேட்டர் நினச்சாருன்னா ஆவி எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே தண்ணி ஊற்றி அதை ஆஃப் பண்ண முடியும். இல்லை மேலேருந்து வருகிற தண்ணி பிரவாகித்து வருகிறது, ஆவியை நல்லா பேசுவார், இதை செய்யணும் அதை செய்யணும். தலையை மட்டும் ஆட்டிக்கும், ஓகே ஓகே. உள்ளான மனசில் அடுத்த நாள் எழும்பும் போதே அது எதுவுமே நடக்காதது போலவே மீண்டும் அதே பாவத்தை செய்ய அந்த டேப்பை மூடிடும், வால்வை மூடிடும். அங்கிருந்து வருகிற எந்த காரியமும் ஆவிக்குரிய மனுஷிலிருந்து ஆத்துமா எதையும் எடுத்துக்கொள்ளாது. ஆத்துமா எடுக்கலைன்னா சரீரத்துக்கு ஒன்றுமே வராது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இதுதான் இந்த வேதாங்கத்தின் ஆதாரங்கள்ல கொஞ்சம் பார்க்க போற. ஆண்டவர் பார்க்கிறாரு, இந்த ஆத்துமா எனக்கு ரொம்ப சொந்தம், ஏன்னா அது என்னுடையது. இந்த ஆத்துமா சரீரத்தை கண்ட்ரோல் பண்ணுகிறது. அதனால்தான் ஏவாள் அம்மா விழுந்தாங்க, பார்த்தாங்க. நம்ம கிறிஸ்மஸ் அன்னைக்கு பார்த்தோம் ஏவாள் எப்படி விழுந்தாங்க. 5 நம்மளுடைய என்ன சொன்னாங்க 5 சென்சஸ். பார்க்கிறது, கண்ணு, மூக்கு, வாய், செவி, தொடுதல், முகர்தல், எல்லாத்துலேயும் ஒரு இடத்துல போய் அந்த கற்பூர வாசனையில சத்துரு விரும்பி அதில் அவன் வாசம் பண்ணுகிறான். ஒரு பிசாசை ஓட்டும் போது அந்த பிசாசோட ஸ்டேட்மெண்ட் ஏன் எப்படின்னா, இந்த மகள் இப்படியாக ஏரியில் நல்லா பள்ளிப்பூ வச்சுட்டு அந்த வாசனையில் போகும்போது அதில் ஈர்க்கப்பட்டேன். அப்போது எல்லாம் புரிஞ்சு கொள்ளுங்க. தொடக்கூடாத காரியத்தை நீங்கள் தொட்டாலும் இதெல்லாம் நாளைக்கு நம்ம தியானிக்கலாம். சரீரம் எப்படியாக விழுகிறது, சரீரத்தை ஆத்மா எப்படி கண்ட்ரோல் பண்ணணும். இன்னைக்கு நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது இந்த ஆத்மாவுடைய வேலை என்ன. ஆவி எவ்வளோ பவர்ஃபுல்லாக சபைக்குள்ளே வரும்போது ஆவியானவர் எல்லாரையும் நிரப்புறாரு. உள்ளான ஆவிக்குரிய மனுஷனுக்குள்ள ஒரு சந்தோஷம். இந்த வாரம் முழுவதுமாய் நான் தேவனுக்குள்ளே இருக்க போகிறேன்னா, வாரத்தின் பாதி புதன்கிழமையை விழுந்துட்டு வந்து பாவ அறிக்கை வந்து செய்ய நிற்கிற காரணம் என்ன தெரியுமா? ஆத்துமா ஆவியை ஆஃப் பண்ணிடுது. ஆவிக்கும் அதுக்கு எந்த தொடர்பும் இல்லாத பண்ணி தன்னை பிரித்து விடுகிறது. ஆவி சொல்லும், இது செய்யாதப்பா. 2 மனுஷன் உள்ள சண்டை போட எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? எத்தனை பேரோட சிந்தனையில் வந்திருக்குது, இதை செய்யலாமா செய்யக்கூடாது. ஒன்று சொல்ல, செய், நல்லதாக இருக்குது. உன் கஷ்டத்தில் போறிய உடனே ஆவி பேசண்டே தப்புடா, அது எப்படிடா நீ செய்யலாம், நீ சபைக்கு போறனாச்சே, இதை எப்படிடா நீ பார்க்கலாம், இதை எப்படிடா நீ கேட்கலாம், இதை எப்படிடா நீ பேசலாம். ஒருத்தர் உள்ள பேசிக்கிட்டே இருப்பாரு, அதான் ஆவி. அண்ணா இன்னொருத்தர் என்ன பண்ணுவாரு, ஏய் உனக்கு வேற வேலையே இல்லை, இந்த 25 வயசுல பண்ணாம, இல்லை 30 வயசுல பண்ணாம, எப்போ பண்ண முடியாது, செஞ்சு ஆகணும். சரீரம் பாவம். பவுல் சொன்னது போல அது எதுக்குமே இந்த ஆத்மா என்ன சொல்றானோ செஞ்சிடும். ஏன்னா ராஜா சொன்னா சேவகன் செஞ்சு ஆகணும். ஏய் அவனை வெட்டுறா, ராஜா அவன் மந்திரி ஆச்சே, உங்க மனைவி ஆச்சே, நான் ராஜா நான் சொன்ன நீ. இன்னைக்கு அநேக ஆத்துமாக்கள் சரீரத்தை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறது. பிசாசானவன் பார்த்துட்டான். ப்ரிடாமினென்ட்டா இந்த ஆத்மா தான் அவனுடைய டார்கெட். லேவியராகமத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம், 26ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில். நான் வாசிக்கிறேன், வாசிங்கன்னு சொல்ற வசனத்தை நீங்க வாசிங்க. என் ஆத்மா உங்களை அரோசிப்பதில்லை. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை வச்சிருக்கிறேன்ப்பா, உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை நான் ஸ்தாபிப்பேன். என் ஆத்மா உங்களை அரோசிப்பதில்லை. அரோசிப்பதில்லை என்ன அர்த்தம்னா, அரோசிப்பதுன்னா வெறுக்கிறது. ஆண்டவர் சொல்றாருப்பா, வாசஸ்தலம்னா நான் தங்கி இருக்கிற இடம். ஆமென். ஆண்டவர் பார்த்தார், ஆதாம் ஏவாள்லாம் பார்க்கும்போது நான் டெய்லி அவன் கூட இருக்கணும்னு வாசம் என்று வாஞ்சித்து மாலையில் எப்பவுமே வந்து பேசுவார். ஆனால் they were not fit. அவங்க ஆத்மா அதை தகுதி உள்ளதாக மாறலை. அதுக்கப்புறம் அநேக காலங்கள் போச்சு, எல்லாம் ஆண்டவர் செலக்ட் பண்ணுறாரு. அப்புறம் மோசேவோட காலம் வரும்போது தான், நான் இப்போயாவது அவனுங்க வீட்டுக்குள்ளெல்லாம் வரலப்பா, ரொம்ப டேஞ்சர் ஃபெல்லோ அவனுங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், அவனையும் கிட்ட வர விடாத, நானும் கிட்ட போக மாட்டேன். மலையில் இருக்கிறானா
அவன் ரொம்ப ஸ்டெடி இல்லை அவனை. அதனால் நான் உங்கள் நடுவில் 12 கோத்திரம் சுற்றி இருங்க, எனக்குன்னு இத்தனை இடத்துல ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டு, அதான் என் வாசஸ்தலம். நீ அங்கே வரும்போதெல்லாம் நீ எப்படிப்பட்டனாலும் நான் மன்னிக்கிறேன். அந்த அரோசிப்பது இல்லைன்னா ஐ வில் நாட் ஹேட் ஹிம், அவனை வெறுத்துற மாட்டேன். ஆனால் எப்போ அதே அதிகாரத்தில் 30ஆம் வருஷத்தில் வாசிங்க, என் ஆத்துமா நீ பாவத்திலேயே வாழ்வாயாகில் இந்த ஆத்துமா சர்வாதிகாரியாய் மாறி ஆவியையும் சரீரத்தையும் சாகடிக்குமானால். கடைசி வருஷத்தில் வாசிக்கிறோம், என் ஆத்துமா உங்களை அரோசிக்கும். எப்படின்னா என் ஆத்மா உங்களை வெறுத்துடும். அப்போ இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரீசன் என்ன, முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய பாவங்கள். ஏன்னா அந்த பாவத்தை சுமக்கிறது மனிதனுடைய ஆத்துமா தான். ஆவி நம்முடைய பாவத்தை சுமந்துராது. ஆமென். இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த வித்தியாசம் தெரியுமா? ரோட்ல ஒரு ஆவி போச்சுன்னு சொல்லுவாங்க, அது எக்ஸாக்டா இட்ஸ் நாட் ஆவி, அது ஆவி இல்லை. புரியுதுங்களா? ஆவி அசுத்த ஆவி, அது மனுஷங்களில் பார்க்க முடியாது. வானமண்டல பொல்லாத ஆவியினுடைய சேனைகள். எபேசர் 6ஆம் அதிகாரத்தில் அந்த அட்ரஸை கரெக்டாக வீட்டில் போய் வாசிங்க. 11, 12, 13 வாசிக்கும் போது பொல்லாத ஆவிகள், துரைத்தனங்களோட சேனைகளும் அதிகாரங்களும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், அது அவனுடைய செட்டு. இன்னொரு செட்டை ஏசாயால வாசிக்கிறோம், லிவியதான் என்று சொல்லுகிறதான பழைய பாம்பு. அது பூமியில எது இருண்ட இடம்னு பார்த்தீங்கன்னா வெளிச்சமே உள்ள போகாத ஒரு இடம். கடலின் கடையாந்திரம், கடலின் ஆழத்தில் ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் வரைக்கும் தான் எவ்வளோ பெரிய லேசர் லைட் அடித்தாலும் உள்ளே போகும். அந்த தண்ணியின் கணம் அந்த லைட்டை உள்ளே பாஸ் பண்ணாது. ஒரு கண்ணாடியில் இந்த பக்கம் அடிச்சுன்னா அந்த பக்கம் வெளியே வரும். பார்க்கறதுக்கு தண்ணி கண்ணாடி மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஆழம் வரைக்கும் தான் மிக சக்தி வாய்ந்த சூரியனுடைய வெளிச்சமே ட்ராவல் ஆகும். அதற்கப்புறம் சூரியன் உள்ள ட்ராவல் ஆகாது. சமீபத்தில் ஒரு ஆராய்ச்சியில் ஒரு பெரிய நீர்மூழ்கி கப்பல் மாதிரி ஒன்று செய்து விசிட்டர்ஸ் எல்லாம், டூரிஸ்ட்லாம் கூட்டு போனாங்க. அந்த உள்ளே கூட்டு போகும்போது கடலின் அழுத்தம் தாழ முடியாமல் அவங்க போன அந்த அந்த கப்பலானது அழுத்தத்திலே உள்ள நசுங்கி போனவங்க எத்தனை எல்லாருமே காலி. எல்லாம் புரிஞ்சுக்கொள்ளுங்க. டைட்டானிக் என்ற ஒரு படத்தை எடுத்த ஜேம்ஸ் கேமரூன் அவர் என்ன பண்ணாரு, அவரோட டீமும் உள்ளே போய் பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் தான் போக முடியுது, அதுக்கப்புறம் நம்மளால் போக முடியாது. நான் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, கடையாந்திரங்களில் சத்ரு வாசம் பண்ணுகிறான். அவனுடைய அட்ரஸ் இப்படியா நம்மளுடைய வேதாகமும் அழகாய் சொல்லுகிறது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த சத்ரு மெயினாக டார்கெட் பண்ணுறது நம்மளுடைய ஆத்மாவை. ஏன்னா ஆவி எப்படியும் அதோட வேலை எப்படி தெரியுமா? ஆவியோட வேலை நேற்று நல்லா பார்த்தோம். ஆண்டவர் அனுப்புகிறார் அவருடைய ஆவியே. சகோதரர் நம்ம கார்த்திகனை இருதயத்தில் அந்த ஆவியை போடுறார். அவர் இந்த பூமியை விட்டு பிரியும் போது ஆவி டக்குன்னு போயிடும், சல்லுன்னு அடுத்த செகண்ட் எங்க அடுத்த நொடி ஐயா இப்படியாக இந்த ஆண்டுல இந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டார். இவருடைய இருதயத்துக்குள்ள நான் சென்றேன், இவருடைய இருதயத்துக்குள்ள வாழ்ந்தேன், அந்த ஆத்மாவை தேவனுடைய பக்கமாய் திருப்ப பிரயாசித்தேன். அந்த மகன் திரும்பினார், சபைக்கு வந்தார், தேவனுக்கு சாட்சியாய் வாழ்ந்தார். இப்பொழுது என்னுடைய சாட்சியை கொடுக்கிறேன். அந்த ஆவி சொல்றத ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்படும். ரைட்? நான் அடுத்த சமயம் ஆத்மாவுக்கு என்ன நடக்கிறது என்பதை கொஞ்சம் நேரம் பார்க்க போகிறோம். சரி, நம்ம திருப்பமா என்னாகும் 15ஆம் அதிகாரம் 31ஆம் வருஷத்தை வருவோம். ஆமென். என்னாகமும் 15:31. அவன் கர்த்தரின் வார்த்தையை அசட்டை பண்ணி அவர் கற்பனையை மீறினபடியால் அந்த ஆத்துமா அறுப்புண்டு போகும் அன்று அழகா சொல்றாரு. எவன் ஒருவன் ஆவியின் மூலமாய், தனக்குள்ள இருக்கிற ஆவியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை திருப்பி சொல்லுங்க, அசட்டை பண்ணி. இன்னைக்கு அநேக வார்த்தைகளை ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியின் மூலமா உங்க ஆத்மாவுக்கு சொல்றாரு. ஆனாலும் அந்த வார்த்தைகளை அசட்டை பண்ணி என் கையிலே உங்க கையிலே ஒரு பைபிளை கொடுத்துருக்காரு. இந்த கற்பனைகளை மீறினபடியால் அன்று சொல்றாரு அந்த ஆத்மா அறுப்புண்டு போக வேண்டும். அது நீதியா எழுதுறாரு, அது அறுப்புண்டு போக வேண்டும். அப்புறம் அக்கிரமம் அவன் மேல் இருக்கும் என்று. யார் மேல இருக்கும்? சரீரத்தின் மேல இருக்குமா? ஆத்மாவின் மேல இருக்குமா? ஆவின் மேல இருக்குமா? இப்ப சொல்லுங்க. அவன் அக்கிரமம் அவன் ஆத்மா மேல. ஆவி உஷாரா எஸ்கேப் ஆயிடும். என்னை அனுப்புனீங்க, முடிச்சேன், அவனை என்கரேஜ் பண்ணேன், அவனை பரிசுத்தமாக வாழ உதவி செஞ்சேன், அவன் தேவனை பக்கம் திருப்ப உதவி செய்தேன், அவன் சோர்ந்து போகும்போதெல்லாம் உற்சாகப்படுத்தி தான் ஆவி உற்சாகம் உள்ளதுன்னு வாசிக்கிறானா?
ஆத்மாவோட காரியம் என்ன தெரியுமா? அவன் தான் தனி மனுஷன், ராஜாவா இந்த சரீரத்தை கொண்டாடுகிறான், இந்த ஆவியை கொண்டாடுகிறான். அப்போ ஆண்டவர் சொல்லி முடிக்கிறார், அவன் அக்கிரமம் அந்த ஆத்மாவின் மேலே சுமரும். எசேக்கியா அழகான ஒரு தீர்க்கதரிசனத்தை சொல்றாரு. எசேக்கியா 18ஆம் அதிகாரம், எல்லாம் திருப்பி கொள்ளுங்க. நான் அந்த வசனங்களை எப்படியா வாசிக்கிறேன். எசேக்கியா 18. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் 2வது வசனம் எப்படியா வாசிக்கிறேன். பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் என்ன சொல்றாங்க, அப்பா சாப்பிட்டாம்பா, ஒரு புளிப்பான ஒரு திராட்சை பழத்தை சாப்பிட்டார், ஆனா பிள்ளைக்கு வாய் கூசி போகுது, ஐயோ பிள்ளை போய் தண்ணி குடிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி அந்த காலத்தில் இருந்தது. என்னும் பழமொழியை நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து ஆண்டவரே கேள்விக்கிறேன். எப்ப பார்த்தாலும் பழமொழி அடிக்கிறேடா, இதுனா பழமொழி இது அப்படின்னு சொல்லிட்டு 3ஆம் வசனத்துல ஆண்டவர் அதுக்கு ஆன்சர் சொல்ற, இனி இஸ்ரவேல் இந்த பழமொழியை சொல்லுவது இல்லை. ஆண்டவர் ஒரு கன்ஃபர்மேஷனை கொடுக்கிறாரு. ஒருவேளை எங்க அப்பா பாவத்தை செய்திருந்தாலனார் அந்த பாவம் அவருடைய பிள்ளைக்கும் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க அப்பா சர்ச்சு பாஸ்டர்ப்பா, இவன் என்னதான் பாவம் பண்ணாலும் அவங்க அப்பா பாஸ்டரா இருக்கிறதுனால இவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், இவன் கன்ஃபார்மா பரலோகத்துக்கு போயிடுவான். இல்லவே இல்லை, வேதாகமம் அதை சொல்லவில்லை. ஆமென். அவனவனுடைய காரியம் அவன் தலையின் மேல் தான் வந்து சேரும். அதனால தான் சொல்றாங்க 4ஆம் வசனத்துல வாசிக்கிறேன், இதோ எல்லா ஆத்துமாக்களும் அப்பாவுடைய ஆத்மாவும் நான் கொடுத்தது தான். அது ஜீவ ஆத்மா நான் கொடுத்தது. பிள்ளைக்கும் ஆத்மாவும் யார் கொடுத்தது? நான் தான் கொடுத்தது. தகப்பனின் ஆத்மாவும் எப்படியோ அப்படியே மகனின் ஆத்மாவும் என்னுடையது. ஆனா ஒண்ணு, பாவம் எவன் செய்யறானோ, தகப்பனா இருந்தாலும் சரி பிள்ளையா இருந்தாலும் சரி, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். ஆண்டவர் ஒரு கன்ஃபர்மேஷனை கொடுக்கிறாரு. பாவம் பிள்ளை செஞ்சா பிள்ளைக்கு தான் அது வரும், தகப்பனுக்கு வராது. 20ஆம் வருஷத்துல அழகா சொல்றாரு, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை. அதே போல நம்ம தகப்பனும் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேல் இருக்கும், துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமோ. யோசிச்சு பாருங்க, அவங்க ஆத்துமா நீதியை சுமக்கிறதா துன்மார்க்கத்தை சுமக்கிறதா? இந்த ராத்திரி வேளையில ஒரே ஒரு கொஸ்டின் வைக்கிற, நம்முடைய ஆத்துமா எதை சுமக்கிறது? பாவத்தை சுமந்தா ஆண்டவர் சொல்றாரு, அவன் மேல் தங்கும் பாவம், அவன் அக்கிரமம் அவன் மேல் இருக்கும். இப்படிப்பட்ட அக்கிரமத்துல தான் நம்மளும் வந்தோம். ஆமென். நம்ம ஒன்றும் பிறப்புலையே, தாவீது சொல்றாருங்க, ஈசாயின் மகனாகிய தாவீது, என் தாய் என்னை பாவத்துல கர்ப்பம் தரித்தாள். என்ன அர்த்தம்? மனுஷனுடைய வாழ்க்கையில ஜென்ம பாவம், கர்ம பாவம். ரெண்டு காரியங்கள். ஜென்ம பாவம்னா அவன் மூதாதியர் செய்த பாவங்கள் அவன் தலைமையில் இருக்கிறது, அவன் பாவம் கழுவப்படலை. ஆண்டவர் அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில உடைத்து வசனத்தின் ஆதாரத்தை காண்பிக்கிறார். அப்போ ஜென்ம பாவம் இனி இருக்கக்கூடாதுன்னா அவன் பாவம் கழுவப்படணும். அப்போ பாவம் கழுவப்படணும்னா எதோட பாவத்தை கழுவப்படணும்? என் கை செஞ்சதுனால இந்த சரீரத்தின் பாவத்தையா, இல்லை என் ஆவியின் பாவத்தையா? இல்லை, இவங்க ரெண்டுமே, இந்த கை அடிமை, இவர் இன்ஃப்ளூயன்சர். ஆவியான அந்த ஆவியானவரோட இணையும் போது ஆவியானவர் என்னென்னலாம் சொல்றாரோ என்னோட அதனால தான் ஆவியானவர் என்னோட பேசினார். நான் செய்தேன். எதன் மூலமா அவங்க கூட ஆவியானவர் பேசினார்? உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியோடு கூட பிதாவாகிய தேவனுடைய ஆவி நம்மளோட பேசுகிறதுனா இந்த ஆத்துமா கீழ்ப்படுகிறதா கீழ்ப்படலையா? அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமென். உபாகமம் 4:23 வாசிக்கிறோம், அவன் தேவனை தேட எப்படி தேடணும்னு சொல்லி இப்படியா வாசிக்கிறோம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 4:29. அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும் போது. ஒரே நிமிஷம், இங்க ஒரு வார்த்தையை சொல்றாங்க, முழு இருதயம் முழு ஆத்மா. அடிக்கடி இந்த வசனங்கள் வருது. யோவேல் 2ஆம் அதிகாரத்திலையும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும். சரி, முழு இருதயம்னா என்னது? முழு ஆத்மா என்னடா? முதல்ல எது தேடணுமா? ஆத்மாவா இருதயமா? வசனம் என்ன போட்டிருக்கிறது? உங்கள் முழு, கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? ரொம்ப ஒரு ஆழமான காரியம். முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் சொல்லிட்டு வேதத்தில் அநேக இடங்கள், தாவீது, யோவேல், அநேக
தீர்க்கதரிசிகள் இதை அழகா லிஸ்ட் பண்ணுவாங்க. காரணம் ஏன்? இருதயம் உங்களுடைய ஆவி வாசம் பண்ணுகிற இடம். முதலாவது ஆவி தேவனோடு கனெக்ட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ரெண்டாவது நிற்கிற ஆத்மா தேவனோடு கனெக்ட் ஆயிடும். அந்த ஆவியும் ஆத்மாவும் தேவனோடு தொடர்புல இருக்கும்போது சரீரத்தால் ஆராதனை செய்யாம இருக்க முடியாது, துதிக்காம இருக்க முடியாது, முழங்கால் படிடாம இருக்க முடியாது. காரணம், மேலான ரெண்டு பேரை போயிட்டானா அடிமையா என்னால் என்ன செய்ய முடியும்? சிந்தனை முட்டி போடுன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா முட்டி போட முடியும். ஜபத்துல கண்ணை திறக்க முடியாதுன்னா கமாண்ட் மேல நான் அவரை பார்க்கிறேன். இது தனியா யோசிக்கிறதற்கு இந்த சதைக்கு எந்த பவரும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இதுக்கு போய் மேன்மையை கொடுக்க கூடாது. திஸ் இஸ் நத்திங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட். தேவனுடைய பார்வை, நம்முடைய பார்வையில் நம்முடைய சரீரம் ஒன்றுக்கும் இல்லை. ஆனா இதை அவன் பயன்படுத்துகிறான். மெயினான காரியம் அங்கே அழகா சொல்றாங்க, உன் முழு இருதயம். உங்கள் ஆவி வாசம் பண்ணுகிற இடம் அந்த இருதயம் தாங்க. உன் முழு இருதயத்தோடும் உங்க முழு ஆத்மாவோடும் ஆண்டவரை தேடும் பொழுது ஒரு சீக்ரெட். எப்படி தேவனை கண்டடைய முடியும்? சில பேர் உபவாசம் எடுக்கிறேன்னு சொல்லுவோம், ஆனால் தேவனை கண்டடைய முடியலையே. குடும்பத்தில் இருக்கிற பாரம் நீங்களையே, இன்னும் அதே பிரச்சனை, அதே போராட்டத்தோடு தான். அதான் சங்கீதம் 13:2 தாவீது அதை அழகா சொல்லுவார். கர்த்தரை நம்ம எப்படி தேடணும்? சங்கீதம் 13:2 என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து. எப்படியா? இருதயத்துல சஞ்சலத்தை வைத்திருக்கிற நித்தமா வைத்து எதுவரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறேன். ரெண்டு பேர் இருக்கிறாங்க சரீரத்துல. தாவீதோட சரீரத்துல ரெண்டு பேர் இருக்கிறாங்க. ஒண்ணு இருதயத்துல. ஆமென். இவன் இருதயத்துல முழு இருதயத்தோட தேவனை தேட முடியல. ஏன்னா ஆவி உடைக்கப்பட்டிருக்குதுன்னா நறுங்குண்ட ஆவி, நொறுங்குண்ட இதயம். ஏன் சொல்றாரு? ஆவி உடைஞ்சு போயிடுச்சு. தேவனுக்கும் அவனுக்கும் இருக்கிற தொடர்பு உடைக்கப்படுகிறது. அதனால தான் சொல்றாரு, என் இருதயத்துல கர்த்தர் வைத்த ஆவி உடைச்சிட்டேன்பா நானு. அதான் சொல்றாரு, என் இருதயத்துல சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து. சில சமயம் நல்லா கவனிங்க, இருதயத்தின் ஆவி உடையிறதுக்கு காரணம் ஏன் தெரியுமா? நம்ம செய்த பாவம் மாத்திரம் இல்லை, சத்ரு நமக்கு எதிராக எய்கிற அக்னி ஆஸ்திரங்கள். ஆமென். எபேசியர்ல வாசிக்கிறோம். ஆமென். சத்ரு எய்கிற அக்னி ஆஸ்திரங்களை அவிழ்த்து போடத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடயத்தை ஏந்தி பிடித்து கொள்ள. என்ன அர்த்தம்னா, ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கம், ஒரு ஃபுல் ஷூட் அது. அப்போ சத்ருவானவன் உங்க ஆவியை உடைக்கணும்னா உங்க பாவத்தை வச்சு மாத்திரம்தான் உடைக்கணும்னு அவசியமே. ஐயோ, நான் இந்த 3 நாளா பாவமே செய்யல, ஆனாலும் என் ஆவி தேவனோட தொடர்புல இல்லையே. காரணம், ஏதோ ஒரு சத்துருவுடைய தாக்குதலில் நீ உன் ஆவி நிற்க கூடாமல், உன் ஆவி உடைந்து போய், பலன் உடைந்து போய், ஆமென், பலவீனமாய் நிற்கிற. என்ன பண்ணணும்? உடனே ஆண்டவர் சமூகத்தில் ஓடணும். ஆவிது சொல்றாங்க, அழகா சொல்றேன், என் ஆத்மாவில் ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன். எது வரைக்கும்? சொல்றாரு பாரு, யாரு காரணம் இந்த காரியத்துக்குன்னா நான் செய்த பாவம் அல்ல. இந்த அதிகாரத்தை எழுதும் போது இவர் பத்சேபா இடத்துல பாவமே பண்ணலங்க. 51ஆம் சங்கீதத்துல தான் அவரு அந்த மேட்டர்ல மாற்றாரு. 25ஆம் சங்கீதத்தை சொல்லும்போது, என் இளவயதின் பாவத்தையும் என் மீறுதல்களையும் நினையாதிருன்னு சொல்லிட்டு 25:1 ஸ்டார்ட் பண்றாருன்னா, when he is writing the 13th chapter, 13ஆம் சாப்டர் எழுதும்போது இல்லை, ஆனாலும் உடைக்கப்படுகிற காரியம் சொந்த மகன் அப்சலோம் காலி பண்றாங்க. சொந்த ராஜா யாருக்கு ஒரு பாடல பாடும்பொழுது, வீணையை அந்த தம்புரை வாசிக்கும் பொழுது சத்துரு வெளியே போகுது. அவனுக்கு நன்மை செய்ய போன இடத்துல ஈட்டி எடுத்து அடிக்கிறான். அந்த சிச்சுவேஷன்ல சத்ரு எது வரைக்கும் பாயா சத்ரு. இன்னைக்கும் அநேகோட வாழ்க்கையில இந்த ஆத்மாவை தியானிக்கும் போது நீங்க பாவமே செஞ்சிருக்க மாட்டீங்க. என் வயசு 60 ஆகுது, நான் எப்படிப்பா என் கண்களின் நிச்சயா விழ போறேன், என் ஜீவனத்தின் பெருமையா விழ போறேன், இல்லை என் காதுல விழ போறேன். நான் யாரை குறித்தும் பேசுறது இல்லை, ஆனாலும் என் ஆவி உடைந்து இருக்கிறது, என் ஆத்மா வியாகுலம் அடைக்கிறது. ஆமென். ஆத்மா கலங்குவது ஏன்? தேவனை நினைத்திருவா. ஏன்னா சில சமயம் நாம் அறியாத வானமண்டல பொல்லாத ஆவிகளின் தாக்குதல் மறைமுகமாய் மனிதர்களை கொண்டு, அவன் ஆவி செத்துச்சுன்னா அந்த செத்த ஆவி ஜீவனுள்ள உங்களுடைய ஆவியை தாக்கிவிடும். வசனம் அழகாய் சொல்லுகிறது, தாவீது தேவனை நோக்கி தன் ஆத்துமாவில் ஆலோசனை பண்றான். இந்த இடத்துல நான் விழுறதுக்கு என்னவா காரணம்? 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இதை அழகாய் சொல்லிட்டு அவன் சொல்றாப்பா, என் இருதயத்தில் ஒரு விருத்த சேதனம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உபாகம் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியா வாசிக்கிறோம், என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் தேவனாகிய
கர்த்தரில் நீ முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி. அப்படின்னா சொல்றா, உன் ஆவியும் சொல்லுங்க, என் ஆவியும் என் ஆத்மாவும் ஜீவனோடு இருக்கணும்னா டெய்லி தாக்குதலுக்கு ரெடியா இருக்கலாம். பிழைக்கும்படிக்கு அவரிடத்துல நீ அன்பு கூறணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? உன் தேவனாகிய கர்த்தர் இருதயத்தையும், இப்போ ஒரு சீக்கிரட் சொல்றாரு, ஐயா உன் இருதயத்தையும் சந்ததியாரின் இருதயத்தையும், உன் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் மாம்சத்துல பண்ண விருத்த சேதத்தை கர்த்தர் தள்ளிவிட்டார். அதனால்தான் இஸ்லாமியர்கள் இன்னும் செய்து கொண்டிருக்கிறாங்க. மாம்சத்துல அது ஒரு உடன்படிக்கை. மாம்சத்துல விருத்த சேதனம் பண்ணிட்டு ஆவியிலும் ஆத்மாவிலும் தேவனுக்கு விரோதமாய் காரியங்களை செய்யும் போது ஆண்டவர் பார்த்தார், இவன் மாம்சத்துல மாத்திரம் உடன்படிக்கையை கை கொள்கிறான், அவன் ஆவி எனக்கு விரோதமாய் இருக்கிறது, தள்ளிட்டார். ஐ டோன்ட் அக்செப்ட் தட். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அப்போ விருத்த சேதனம் ஏதோ புதிய ஏற்பாட்டில் தான் ஆண்டவர் அதை கேன்சல் பண்ணல. அப்பவே சொல்லிட்டாரு, உன் விருத்த சேதனம் முதல்ல எங்க இருக்கணும்? பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி ஒரு விருத்த சேதனத்தை கர்த்தர் உன் ஆவியில வச்சிருக்காரு. உன் இருதயத்துல உங்களுக்கு மாத்திரமல்ல, உன் அடுத்த சந்ததினா அடுத்த தலைமுறை வந்ததான் அது ஒரு சந்ததி. 10 தலைமுறை உங்களுக்கு அப்புறம் வராங்க பார்த்தீங்களா, அது பேர் ஒரு செட்டு சந்ததி. சொல்றாரு, உன் சந்ததியாரின் இருதயத்தையும் ஒரு தீர்மானம் பண்ணுங்க. நான் மட்டும் பரிசுத்தமா வாழ்ந்து அந்த பூமி விட்டு போயிடக்கூடாது. ஆண்டு சொல்றாரு, ஒரு விருத்த சேதனை செய்யும் பொழுது உன் ஆத்துமா பாதுகாக்கப்படும், உன் ஆவி பாதுகாக்கப்படும். யோசுவால வாசிக்கிறோம் 23:11, உங்கள் ஆத்துமாக்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிக அழகாய் சொல்றார். யோசுவால இந்த மாதிரி வார்த்தையில சொல்ல சான்ஸே இல்லைனா, அவர் மோசேவோடு பழகி மோசேவோடைய ஆத்மா தேவனோடு இசைஞ்சிருக்கிறத பார்க்கிறாரு. மோசே மறைச்சு போயிட்டாரு, என்ன பண்றதுன்னு தெரியல. ஆத்மா கலங்கி நின்ற வேலையில அவன் உடைஞ்சு போகிறான், ஆயி பட்டத்துல தோர்த்து போயிட்டான். ஆண்டவர் பார்க்குறாரு, யோசுவா அப்படியே ரட்டுடுத்தி அழுது கொண்டிருக்கிறான். இன்னைக்கு நம்மளையும் ஆண்டவர் பார்க்குறார். அநேக பேர் சின்ன பிரச்சனை உபத்திரவங்கள் ஆத்மா உடஞ்சு போயிடும். ஆத்மாவே இனி என் வாழ்க்கையே வேண்டாம். உடனே பிசாசு ஒரு க்ளூ கொடுப்பான், ஒரு ஐடியா கொடுப்பான். நீ எல்லாம் எதுக்கு வாழுற? உன் பெத்த புள்ள நீ சொல்றதை கேட்கல, உன் கணவர் நீ சொல்றதை கேட்கல, உன் கூட பிறந்தது கேட்கல, உன் ஆபீஸ்ல உன்னை எல்லாரும் வெறுக்கிறாங்க, நீ வாழ்வதே வேஸ்ட், இந்த ஆத்மாவை சாகடிச்சு விடுன்னு சொல்லிட்டு உடனே ஆத்மா சரீரத்துக்கு கண்ட்ரோல் கொடுக்கும். ஓகே, இட்ஸ் டன், போதும், என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு, நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஓடி அந்த ராஜாவாகி ஆத்மா என்ன சொல்றானோ இந்த சரீரம் கீழ்ப்படியும், இப்போ கிணத்துல கூடிய குதியும், உன் வாழ்க்கையை மாய்த்து கொள்ளும். அதான் யோசுவா சொல்ற, ஐயா நான் அந்த மாதிரி இல்லை, ஆண்டவர் நீ எழுப்பினார். யோசுவா நீ ரட்டுடுத்தி அமர்ந்து கொள்வது என்ன? எழுந்துடுறா, உன்கிட்ட ஒருத்தர் இருக்கிறான், அவன் ஆயி அமேன், அவன் ஆகான், அவன் தான் காரணம், கண்டுபிடி, உன் ஆத்மாவை நான் நிற்க வைக்க போறேன். கண்டுபிடிச்சான், அவனுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்தார். நம்மளுடைய வாழ்க்கையிலும் இந்த ஆத்மாவை சோர்வுடைய செய்கிற மறைஞ்சிருந்து தாக்குற காரியங்களை நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்ம தேவ சமூகத்தில் அவரோட ரத்தத்தை சொல்லி 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 ஈஸியாக அதில் வெளியே வரலாம். இந்த ஆத்மா அநேக நேரம் பரலோக காரியங்களை வாங்கி கொள்ளவே வாங்கிக்காது. சர்ச்சில் எவ்வளோ மெசேஜ் கொடுக்கட்டுமே அப்படியே நிற்கும். அந்த நேரத்தில் சில பேர்லாம் தூங்குவாங்க. காரணம் சொல்லுங்க, டேப் லாக்கு, என்னது வால்வை மூடிட்டாங்க. சில பேருக்கெல்லாம் வாஞ்சையா வரும், காலி பாத்திரம், இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கறத வீட்டில் ஃபுல்லாக எடுத்துன்னு போகிறேன், அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக வச்சு அதை அசை போட்டு நான் அடுத்த அளவுக்கு போக போகிறேன். அது ஆவிக்குள்ள இருக்கிற வாஞ்ச ஆத்மாவை ரெடி பண்ணும். உடனே சரீரம் என்ன பண்ணுவோம், அப்படியா சூப்பரா ஒன்று ரெடி பண்ணிக்கும், பேக் எடுத்துக்கும். 9 மணிக்கு ஆராதனையா 8:30 மணிக்கு வந்து உட்காந்துரும். ஏன்னா 3 பேரும் ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் சில சமயம் 9 மணி ஆராதனைக்கு 9:30 மணி கூட டான்ஸ் ஆண்டு வருவாங்க. 10 மணி 11:30 மணி. காரணம் ஆவி செத்து போயிட்டான், ஆத்மா சும்மா பேருக்கு வந்து போகுது. அது சொல்றது இந்த சரீரம் சும்மா செஞ்சுட்டு இருக்குது. சரீரம் எவ்வளவு நாள் வேலிட்டி யாருக்குமே தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த பைப் அநேக நேரம் க்ளோஸ் ஆயிருக்கான்னு செக் பண்ணணும். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் சில இடத்துல அழகான ஒரு வார்த்தையை ஒன்று வாசித்தேன். காலையிலும் மாலையிலும் நம்மளுடைய ஆவிய ஆத்மாவும் என்ன செய்யுதுன்னு சொல்வதை நான் சீக்கிரமாக முடிக்க விரும்புகிறேன். ஆனாலும் ஒரே ஒரு காரியம், இப்போ இது வரைக்கும் பார்த்தோம், பாவம் ஒரு மனுஷனை எங்கே தள்ளிவிடும்? பாதாளத்தில் தள்ளிவிடும், அவனை அடிமைப்படுத்திடும். அவன் பாவம் அவன் தலை மேலே தான் இருக்கும்ன்றதை வாசித்தோம். யோபு 32:22 நான் வாசிக்கிறேன். அவன் ஆத்துமா பாதாளத்துக்கும்
அவன் பிராணன் சாவுக்கும் சமீபமாக இருக்கிறதுன்னு சொல்லி யோபு 33:22 இந்த வார்த்தையை வாசிக்கிறோம். சங்கீதம் 89 சங்கீதம் 48 வருஷத்துல இப்படி வாசிக்கிறோம், மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. 89:48 சங்கீதத்துல மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார்? அடுத்து வாசிங்க அப்படியே. தன் ஆத்துமாவை பாதாள வல்லடிக்கு விலக்கி விடுகிறவன். சங்கீதக்காரர் நல்லாவே தெரிஞ்சது, ஒரு மனுஷன் செத்து போகணானா அவன் எங்க போறான்னு. அதனால்தான் சங்கீதம் 30 அதிகாரம் 3ஆம் வசனத்துல என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடு காத்தீர். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து பிறந்து 33 ஆண்டுகள் வாழ்ந்து மரித்து உயிரோடு எழுந்திருக்கிற அந்த நொடி வர அதற்கு முன்பதாக யார் யாரெல்லாம் பிறந்திருக்கிறாங்களோ, ஒருவேளை தாவீதா இருக்கலாம், மோசேவா இருக்கலாம், ஏன் எலிசாவா இருக்கலாம், ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல், யாரா இருந்தாலும் ஏசப்பாவுக்கு அவருடைய பிறப்புக்கு முன்பதாக யார் மரிச்சாலும் அவங்களுக்கு எல்லாரும் ஒரே இடம், பாதாளம். பாதாளம் எங்க இருக்குதுன்னா இந்த பூமியை தோண்ட 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 அதோடைய உள்ள இன்னர்மோஸ்ட் பார்ட், ஐ மீன் கிரஸ்ட்டு, அந்த மாதிரி மல்டிபிள் க்ரோர்ஸை ஜியாகிரபி படிக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. உள்ள இருக்க பூமியை நல்லா தோண்டினா உள்ள நெருப்பு குழம்பு தான் இருக்குது. அமேன். ஒரு ஆராய்ச்சி ரஷ்யா தேசம், அமேன், ரஷ்யா நாடு ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. நல்லா பூமியை ட்ரில் பண்ணி அதோட எவ்வளோ தூரம் போக முடியுது அவனால் முடிஞ்சதை பண்ணான். பாதியிலே அதை ஷடன் பண்ணிட்டான், கண்டினியூ பண்ண முடியல. கடந்த 2 வருடங்களுக்கு முன்னதாக சீனா தேசம், அமேன், ஒரு ப்ராஜெக்ட், கரெக்டாக தெரியல எனக்கு, நான் படித்த அந்த ஆர்டிக்கலை, ஒரு ப்ராஜெக்டை கண்டு பண்ணி ஏறக்குறைய எத்தனையோ ஆயிரமா 100 தெரியல, அவ்வளோ கிலோமீட்டருக்கு உள்ள தொலைய போட்டு போயிருக்கிறான். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு மேலே ஹி கண்ட் ப்ரொசீட். அங்கே என்ன இருக்குதுன்னு தெரியல. இங்கே இருக்கிற அவனுடைய மிஷினரி அப்படியே ஷட் டவுன் ஆகிருக்குது. இன்னும் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, எந்த மனுஷனாலையும் மேலே ஓட்ட போட்டு இந்த பக்கம்லாம் வந்துடலாம் முடியாது. அவன் உள்ளே போகிறதுக்கு எந்த ஒரு மிஷினரியுமே இல்லை அவங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு ஆழத்தில் தான் பாதாளம் இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்படிப்பட்ட பாதாளத்தில் தான் நம்ம ஏசப்பாவுடைய மரணத்துக்கு முன்பதாக பிறந்திருந்தோன்னா நம்மளும் அங்கே தான் போயிருப்போம். நம்முடைய ஆத்துமா அங்கே போயிருக்கோம். ஆவி போயிருக்காது, சரீரம் போயிருக்காது. சரீரம் மிஞ்சி போனால் 5 மீட்டர் தாண்டாது பூமியிலிருந்து. எத்தனை? 5 மீட்டர், அதாவது இந்த ஸ்டேஜோட அளவு தாண்டாது. இப்போல்லாம் குழி தோண்டுறாங்க, சைஸ் பார்த்தீங்கன்னா 1.5 மீட்டர், அதாவது பார்த்தீங்கன்னா 5 அடி தோண்டுவாங்க. அதில் போட்டு ஒரு பெட்டி வச்சு முடிச்சிட்டாங்கன்னா அடுத்து அதையே எடுத்து வேற எதையும் வச்சு இப்போது பண்ணி கொண்டிருக்கணும். அதை சொல்ல வரல, சரீரத்தை விட்டுடுவோம். ஆவி ஆட்டோமேட்டிக்காக தன்னை தந்த தேவனிடத்தில். இப்போ என் ஆத்துமா, எல்லார்ட்டும் ஒரு கேள்வி கேட்குறேன், நம்ம ஆத்துமா எங்கே செல்லும்? தாவீதுலாம் அட்ரஸை கொடுக்குறாங்க. யோபு சொல்கிறாங்க, என் ஆத்துமா மரிச்சா எங்கே போவோம்? தேவனிடத்தில் போவாது. எங்கே போவோம்? பாதாளத்துக்கு தான் போவோம். எவ்வளோ பெரிய பரிசுத்தவானா இருந்தாலும், தீர்க்கதரிசியாக இருந்தாலும், எல்லாருடைய ஆத்மாவும் போய் சேர வேண்டிய இடம் பாதாளம். ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்திருக்கிற வேலையில் ஒரு காரியத்தை முன்னாடியே சொல்லிட்டார். லூக்கா 23 அதிகாரம் 43 லூக்கா 23:43. அன்னைக்கு அந்த 2 கல்லன்ல அவனை நோக்கி சிலுவையில் இயேசுப்பா அறியப்படும் போது அந்த 2 கல்லன்ல ஒருத்தர், ஆண்டவரே நீங்க என்ன நினைச்சுப்பீங்களா, என்ன நினைச்சு கொள்ளுங்கன்னு சொல்லும் போது அவளை பார்த்து சொல்ற, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு இனாகுரேஷன் பண்றார். வீடு கட்டும் போது ரிப்பனை கட் பண்ணி உள்ள போகும். முதலாக பரதேசுக்கு சென்றது இயேசு கிறிஸ்து. அதுக்கு அடுத்து போன ஆளு நம்ம சார் தான். இன்ஸ்டன்ட் சால்வேஷன், உடனடி ரட்சிப்பு, மேகி மாதிரி டக்குன்னு கிடைச்சிடுச்சு அவருக்கு. மீன் எந்த பாவ மன்னிப்பு இல்லை, எந்த ஞானஸ்நானம் இல்லை, எந்த அபிஷேகம். ஆனால் ஆண்டவருடைய இரக்கத்தின் மீட்பு அந்த காரியத்தில் டக்குன்னு கொடுத்துட்டாரு. இன்னைக்கு அதே மாதிரி நானும் அந்த ஃபார்முலாவே ஃபாலோ பண்ணுறேன்னா நமக்கு தெரியாது. ஆனால் அவனுக்கு கன்ஃபார்மாக தெரியும், இன்னும் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்துல என் உயிர் பிரிய போகுது. மேன் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்ம யாருக்குமே தெரியாது எப்போ நம்ம உயிர் பிரியும். அப்போ முன்னதாகவே நம்ம ஆயத்தப்படுத்தணும். இந்த ஆத்துமாவை நம்ம எங்கே அனுப்ப போகிறோம்? ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள மரிச்சானா அவனுக்கு ஆண்டவர் சென்ற பரதேஸ், பாரடைஸ், அந்த இடத்த பற்றி தான் 2 கொரிந்தியர் 12
12ஆம் அதிகாரத்துல பவுல் இப்படியா சொல்றான், கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனுஷனை நான் ரொம்ப ஆண்டுகளா அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதேசிக்குள் எடுக்கப்பட்டு, எப்படியா பரதேசிக்குள் எடுக்கப்பட்டு, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, பரதேசுக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்துட்டாரு. பூமியின் தாழ்விடங்கள் சொல்லிட்டு எப்படி பாதாளத்துக்கு ஒரு இடத்த சொல்லி அட்ரஸை கொடுத்தாரோ, இன்னைக்கு நான் செத்தனா இல்லை நீங்கள் செத்தலாம் இல்லை டீசெண்டாக சொல்லணும்னா நம்ம மரணம் அடையும், அதான் டீசென்ட் இல்லை. சில பேருக்கு சாவுனா பயம் வருதுன்னா மரணம்னா அது கொஞ்சம் நல்லா இருக்குதுப்பா, கொஞ்சம் இலைப்பாறுதலாக இருக்குது. அப்படி இல்லைங்க, எல்லாமே ஒன்று தான். யார் செத்தா அடுத்து நம்ம எங்கே போக போகிறோம்? இந்த இடத்த விட்டு, இந்த பூமியை விட்டு அந்த ஆத்மா பிரியும் போது எங்கே போகுது யோசிச்சு பார்க்கணும். மீன் ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள மறிக்கலைன்னா பாதாளம் அதே இடம்தான். ரைட், அங்கே மரித்தவர்கள் மௌனத்தில் இறங்குகிறோம் கர்த்தரை, அந்த இடத்துக்கு போனால் அப்படிதான். ஆனால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள மரிப்பானாகில் அவனுக்கு ஆண்டவர் அந்த இடத்த நியமிச்சிருக்கிற. சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 19ஆம் வருஷத்துல தாவீது இப்படியா சொல்றாரு, பூமியில நான் ஒரு பரதேசி. சொல்றாரு, நான் பூமியில வாழும்போது ஒரு பரதேசிப்பா. இந்த பூமியில எனக்கு சொந்தமான காரியங்கள் எதுவுமே இல்லை. நான் ஆசையாய் மாளிகை கட்டினாலும் நான் ஒரு பரதேசி. இத்தனை ஆண்டுகள் தான் என்னால் பூமியில வாழ முடியும், அது எனக்கு சொந்தமானது இல்லை. எத்தனையோ ஆண்டுகள், எத்தனையோ வருஷம், 1000 வருஷம் ஆயிடுச்சு தாவீது மரிச்சு போய். ஆனால் அவர் பூமியில வந்தது 100க்கு அந்த 100 கவுண்டிங்ஸ் தான் வருது, அது இல்லை. அதுக்கப்புறம் அவர் எங்க வாழ்றாரு, அதான் முக்கியம். எபேசியர் 2:19 இப்படியா வாசிக்கிறோம், நீங்கள் இனி, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வருஷத்துல, ஆகையால் நீங்கள் இனி பரதேசிகளுமாய் இராமல். தாவீது சொன்னாங்க, இந்த பூமியில நான் பரதேசி, எனக்குன்னு சொல்றதுக்கு ஒண்ணே இல்லைனா எபேசியருக்கு பவுல் லெட்டர் எழுதுறாரு, எபேசியரே ஜனங்களே, இனி நீ அந்நியரும் பரதேசின்னு சொல்லாடுறா. ஏன்னா பரிசுத்தவான்களோட, கையை வைத்து சொல்லுங்க, பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தையும் தேவனுடைய, நீ தேவனுடைய சொந்தக்காரன். அல்லேலூயா. ஒரு நாள் இந்த பூமியை விட்டு என் ஆத்மா பிரியும் போது பரிசுத்தவான்களாய் நம்ம எல்லாரும் கூடுகிற ஒரு இடமாகிய அந்த பரதேசை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தீர்மானிச்சிருக்கிறாரு. அந்த தீர்மானத்தின்படியாய் அழைக்கப்பட்டவர்களாக நமக்கு இந்த ஆத்மாவுக்கு ஒரு இடத்தையும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணிட்டாரு. ஆமென். இந்த இடத்துல இருந்தா ரகசிய வருகையில நம்மை கர்த்தர் எடுத்துக்கொள்வதை வசனம் அழகாய் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு கேள்வி கேட்கறங்க, இதை அறியாம மட்டும் செத்துறக்கூடாது. கிறிஸ்துவை அறிந்து கொண்டும் தன் ஆவி ஆத்மா சரீரத்தை காத்து கொள்ளாமல் அவன் பாவம் கழுவப்படாம ஒருத்தன் செத்து போனா வச்சுக்கோங்களேன், அவனை பார்க்கலும் பரிதாபமான நிலை எதுவுமே இருக்காது. இதே இடத்துல தான் சுத்தம் அவன் ஆத்மா சபைக்கு உள்ள வரும். ஆனா அவனை காட்டிலும், அவன் ஆத்மாவை காட்டிலும் சக்தி வாய்ந்த அநேக சத்துருடைய காரியங்கள், ஆவிகளும் ஆத்துமாக்களும் அவனை கண்ட்ரோல் பண்ணி, இன்னைக்கு பூமியில அநேக மந்திரவாதிகள் இருக்கிறாங்க. ஆமென். 500 5000 கொடுத்தா போதும், 10,000 50,000 கொடுத்தா போதும், காரியத்தை அழகாய் கச்சிதமாய் செய்கிறவர்கள் இருக்கிறாங்க. எதை வச்சு சொல்லுங்க? இதற்கு முன்னதாக 1000 வருஷத்துக்கு முன்னதாக மரித்து போன ஆவிகள் இருக்கிறாங்க. அன்னைக்கு பெர்சியாவின் அதிபதி யாரை தடை பண்ணினானா? வாசிங்களா தானியேல்ல அந்த வார்த்தைகளை? பெர்சியாவின் அதிபதி 21 நாட்கள் மட்டும் என்னை தடை பண்ணினான் என்று அந்த வார்த்தைகள் அங்க வாசிக்கிறோம். பெர்சியாவின் ராஜ்யத்தின் எந்த வசனமா? தானியேல் 10:13 வாசிக்கிறோம். வாசிங்க. பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் 21 டேஸ் என்னோடு போராடி எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதியில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு துணையாக வந்து நின்றான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்திலே என்ன ஸ்டாப் பண்ணிட்டான்பா. இன்னைக்கு இந்த பூமியை விட்டு நீங்க வெளியே ஏறும் பொழுது பொல்லாத ஆவிகளுடைய சேனைகள் உங்களை அடிமைப்படுத்தும்படி, ஏன்னா இந்த பூமியில நீ ராஜாவா வாழ்ந்திருக்கிற ஆத்துமாவே உன் சரீரத்தை நீ அடிமையா வச்சிருந்த, உன் ஆவியை நீ அடிமையா வச்சிருந்த. அதனால் இந்த பூமியை விட்டு இந்த ஆத்மா பிரியும் பொழுது இது பெற வேண்டிய பரலோக மேன்மைகளை அணிந்து கொள்ளாமல் இந்த சரீரத்தை விட்டு வெளியே போன அடுத்த செகண்ட் கம்ப்ளீட் வெறுமை, திரும்பி பார்த்தா ஒன்றும் தெரியாது.
ஏன்னா அவன் போக வேண்டிய மறுக்குறையாகிய பரதேசுக்கு அவனுக்கு கேட் திறக்கல. அதனால தான் சாரு பூமியிலையும் வாழ முடியும். ஒரு சாதா பென்சிலை தூக்க முடியாது அவரால். புரியுதுங்களா? இதுதான் ஆத்மாவோட நிலைமை. ஆத்மா தேவனை அறிந்தும் அறியாமல் வாழ்ந்து இந்த பூமியை விட்டு செல்லுமானால் அந்த மந்திரவாதியினாலே கட்டுப்படுத்தப்பட்ட அநேக ஆவிகள் வந்து அவனை கட்டாயப்படுத்தி அந்த ஆவியை கண்ட்ரோல் பண்ணி அவன்கிட்ட அடிமையாக கொடுக்கும். அவன் ஆத்மா அந்த செத்து போனே அவன் என்னோ பேரோ ஸ்டீஃபனோ ஏதோ ஒரு பேர் அவனை பிடிச்சி, ஐயா இவன் கிறிஸ்தவ பேராச்செல்லாம் பார்க்க மாட்டான், இவன் ஆத்மா பரிசுத்தமா இருக்குதா அசுத்தமா இருக்குதா, இவன் செத்தா பரதேசம் அவனுக்கு இடம் இல்லையே. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவன் நம்பாதான்டா பிடிச்சி போடுறான். அவனை தூக்கி டப்பாவில் அடித்து வச்சுட்டு அடுத்து எவன் காசை கொடுக்குறானா இவரே அனுப்புவான். செய்யலன்னா உன்னை காலி பண்ண, உன்னை துன்புறுத்துவேன். துன்புறுத்துக்கு நேராக இந்த ரட்சிக்கப்பட்டு பேர் மாற்றப்பட்ட ஸ்டீஃபன் கஷ்டப்பட காரணம் அவன் ஆத்மா தேவனுடைய இரக்கத்தை பெறலை. இதுதான் வசனங்கள் அழகாய் சொல்லுது. அப்போ இந்த ஆத்மாவை பாதுகாக்கணும்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தவிர நமக்கு வேற வழியே இல்லை. அநேக நேரங்கள் இந்த பூமியிலையும் இந்த ஆத்மா கலங்குகிற. சங்கீதம் 42ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிற? இன்னைக்கு அநேக நேரம் இந்த பூமியில ஆத்மா கலங்குதா? பூமியில் ஆண்டவரே கஷ்டப்பட்டு தேவ சமூகத்தில் அழுது நிற்கிறாயா? நான் சொல்றேங்க, இந்த சரத்தை விட்டு உங்க பூமி இந்த ஆத்மா பிரியும் போது உங்களுக்காக பரதேசம் திறந்திருக்கும். அந்த ஸ்தேவான் அவன் மரிக்கும் வேளையில ஆண்டவர் எழுந்து நிற்கிறாரு. இதோ ஆண்டவர் எழுந்திருக்கிறது, மனுஷகுமாரன் அவர் வலது பரிசில் இருக்கிறத நான் பார்க்கிறேன்னு சொல்லிட்டு இங்க கண்ணை மூடுறான். சரீரம் செத்து விழுது, ஆனா ஆத்மாவை ஆண்டவர் எழுந்திருந்து பரதேசுக்கு ஸ்தேவானை வரவேற்கிறார். இன்னைக்கு உங்களை கர்த்தர் வரவழைக்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழணுமா? இந்த ஆவி, ஆத்மா, சரீரம், இந்த 3 காரியங்களை தியானிக்கும் போது நல்லா கொஞ்சம் மனசுல வச்சுக்க வேண்டியும். அதே 42:5 வாசிச்சோம். 43ஆம் அதிகாரம் 5ஆம் வருஷத்துலயும் அதே வார்த்தை, என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள்ள தேங்குகிறாய்? தேவனை நோக்கு. நீ செய்ய வேண்டிய காரியம், ஐயா என் குடும்பத்துல பிரச்சனை, என் பிள்ளைகளுக்கு விவகாரத்தை ஆகிறது போல இருக்கிறது, என் குழந்தைகளுக்கு குழந்தை இல்லை, அழுகையோடு கண்ணீரோடு கஷ்டப்படுகிற தேவ பிள்ளையே, உங்களுடைய காரியம் ஒன்றே ஒன்று தான் செய்ய முடியும். உங்கள் ஆத்மா ஆவியை சார்ந்து கொண்டு தேவனிடத்தில் திரும்பும்பொழுது தேவனை நோக்கி காத்திரு. அப்பதான் சொன்னார், முகத்துக்கு ரட்சிப்பு வரும். ஆமென். அந்த தேவனை நீ இன்னும் துதிக்க முடியாது, சும்மா துதிக்க முடியாது. ஆத்மா கட்டப்பட்டுடுச்சுன்னா, ஆவி கட்டப்பட்டு இருந்ததுன்னா துதி வராது. அப்படியே முறைப்போம். தேவையில்லாத சிந்தனைகள் உள்ள இதயத்தில் ஓடிக்கொண்டே இருக்கும். ரெக்கார்டு பிளேயர் மாதிரி, டிவி மாதிரி போயிட்டே இருக்கும். நான் ஆண்டவர் அழகா சொல்ல, இந்த ஆத்மா அதை விடுவிப்பதற்காக தான் நான் என் ஜீவனை கொடுத்தேன். ஹல்லேலூயா. அநேக நேரம் இந்த ஆத்மாவை தான் அவன் டார்கெட் பண்றான். அவன் சொல்றான், இவன் என் இடத்துக்கு வர வேண்டிய ஆளு, இவன் பாதாளத்துல நான் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய ஆளு, மிஸ் ஆயிட்டான்டா. அவன் கடைசி நேரத்துல பாவ அறிக்கை பண்ணிட்டான். கடைசி நேரத்துல இந்த பாவத்தை செய்ய மாட்டான் என்று தன் இருதயத்துல ஒரே ஒரு தீர்மானம் பண்ணியிருந்தான். இல்லைன்னா அவன் என் கண்ட்ரோல்ல. அநேக நேரம் நமக்கு கண்ணி வைக்கிறார்கள். சங்கீதம் 57ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, ஆமென், இப்படியா வாசிக்குது. 57 கண்ணியை வைத்திருக்கிறார்கள், என் ஆத்துமா தோய்ந்து போயிற்று. ஐயா, அந்த கண்ணியும் சரீரத்துக்கு இல்ல. ஆமென். உன் ஆத்மாவை சாகடிக்கும்படியாக சரீரத்துல வேதனையை கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா இவன் ஆத்மாவில் சோர்ந்து தேவனை துதிக்க மாட்டான். சில பேரோட வாழ்க்கையில சில வேதனைகள் வரும், சில துன்பங்கள் வரும், வியாதிகள் வரும், சில வாழ்க்கையில இழப்புகள் வரும். இந்த வேதனைகள்லாம் சத்துரு வைக்கிற கண்ணிகள். எப்போ தேவனுடைய பாதையை விட்டு நீ விலகுறாயோ, இந்த கண்ணிகள் உங்க வாழ்க்கையிலும் குடும்பங்களும் வந்து நேரிடும். அப்போ என்ன நடக்கும் தெரியுமா? ஆட்டோமேட்டிக்கா ஆத்மா என்ன ஆயிடும்? தோய்ந்து போயிடுச்சு. நான் சொல்ல, தாவீது சொல்றார், ஆண்டவரே என் ஆத்மா தோய்ந்து போயிட்டது. முன்பாக குழியை வெட்டி, எனக்கு முன்பதாக குழியை வெட்டி அதன் நடுவிலே விழுந்தார்கள். இதெல்லாம் அழகா சொல்றாங்க. அப்போ ஆத்மாவுக்கு சத்துரு கண்ணியை வைப்பது ரொம்ப முக்கியம். எப்போ இந்த கண்ணில அகப்பட்டுட்டீங்களோ, சில சமயம் ஆண்டவர் செய்த நன்மைகளை மறந்துடுவோம். ஒரு சின்ன அடிப்பட்டா போதும், ஆண்டவரை நீங்க இருக்கிறீங்களா இல்லையா, என்னை வெறுத்துட்டீங்களா, இனி நான் உங்க சபைக்கு வர மாட்டேன், இனி ஜெபிக்க மாட்டேன், இனி வேதம் வாசிக்க மாட்டேன், இனி இயேசு எனக்கு வேண்டாம். அநேக நேரம் ஆவி மறக்காதுங்க, ஆவி இணைப்புல தான் இருக்கும்.
ஆவி சொல்ல, டேய் ஏன்டா இப்படி சொல்ற, ஏமா எப்படி சொல்ற, இவ்வளவு நன்மை செஞ்சாரு, சரீரம் பேடு பார்த்துக்கிட்டு இருக்கோம், என்ன சொல்றோம் நம்ம செய்யணும், வேற வழி இல்லையே. இந்த ஆத்மா எடுக்கிற டிசிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால்தான் ஆவி ஆத்மா கிட்ட பேசுது. சங்கீதம் 103 அதிகாரம் 1 வசனம் 2 வசனம் அழகான ஒரு வார்த்தை. என் என் ஆத்மாவே, அழகா அடிக்கடி சொல்ல, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. எப்பா நீ ஸ்தோத்தரிக்க மறந்துட்ட, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல நன்மைகளையும் ஆத்மா மறந்துடுதுங்க. அதனாலதான் சபை முடிக்கும் போது ஆத்மா கிட்ட தட்டி விட்டு அனுப்புறோம், ஐயா மறந்துடாத, அடுத்த 6 நாள் ஒன்னும் பார்க்க முடியாது, பாஸ்டரை பார்க்க முடியாது, துதியின் சத்தம் இருக்காது, கீபோர்டு சத்தம் இருக்காது, துதி ஆராதனை இருக்காது, மறந்துடாத, நீ வீட்டுக்கு போனா இந்த ஆத்மா தேவனை துதிக்கணும். சில பேர் நம்மளும் மறந்துடுறோம், தேவனை விட்டு விலகிறோம். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, இந்த ஆத்மா மறந்து விடக்கூடாது. 121 அதிகாரம் அதே சங்கீதம் 7 வருஷத்துல வாசிக்கிறோம். அந்த மறக்காம எந்த ஆத்மா தேவனை பார்க்குதோ, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பார்த்து பண்ணா. ஆமென். கர்த்தருடைய எல்லா தீங்குக்கும் காலையில எழுந்திருக்கும் போது சொல்லணும் உங்க ஆத்மாவில், கர்த்தர் இந்த நாளில, இன்னைக்கு சனிக்கிழமை, எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். காப்பார்னா அது உங்க வேலையா ஆண்டோட வேலையா? சொல்லுங்களேன், யாரோட வேலை? அவர் வேலை. அவர் வேலையை அவர் செய்வார். நான் சொல்லிட்டு அவர் பார்த்து பாரியா, விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்மாவையும் காப்பார். ஏன்னா அவன் டார்கெட்டே உன் ஆத்மா. காலில் அடிபட்டு இருக்கிறது, அடி அந்த சரீரத்துக்கு தான். ஆனா வலி எங்க வலிக்கும்? சில பேர் சொல்லலாம், இங்க அடிச்சா அங்க வலிக்கும். அந்த ஐடியாலாம் பிசாசு நல்லாவே தெரியும். அங்க கொளுத்தி விட்டா இவன் ஊழியம் ஆஃப் ஆயிடும். இவன் ஊழியத்துல ஒரு பல்பை பிடுங்கி விட்டா, ஒரு ஆத்மாவை ஏதாவது எசகு புசகா பண்ணிட்டா, அடுத்து 1 மாசம் ஃபுல்லா, 1 வருஷம் ஃபுல்லா எதுவுமே செய்ய மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கணும். அவன் கை வைக்கிற எதெல்லாம் வீக்கா இருக்குதோ, which is the weakest part. உன் சரீரத்தில் எது வீக் ஆகுது? நம்ம சபையாகிய சரீரம். இந்த சரீரத்தில் யார் வீக்கா இருக்கிறாங்களோ, யார் பலவீனமா இருக்கிறாங்க, ஈஸியா அடிப்பான். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் நம்ம பாதுகாக்கணும், சபையோடு ஒன்று சேரணும், ஆவியில விழித்து இருக்கணும், ஆவியில அனலா இருக்கணும். அந்த அனல் இருக்கும்போது அனல் அப்படியே ஹீட் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஆத்மா தூங்காது. அனல்ல தூங்க முடியுமா? ஆத்மா ரெடியா இருக்கும். ஐயோ அந்த இடத்துல வைக்கிறியா கண்ணி, நான் இந்த பக்கமா போறேன். அப்போ நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, சங்கீதம் 143 3 வருஷத்துல இன்னைக்கு எஸ்கேப் ஆயிருக்கலாம், நாளைக்கும் உங்களை தொடருவான்னு சொல்லி போட்டு. ஆத்மாவை தொடர்ந்து யாரு தொடர்றது? சத்துரு. பக்கத்து வீட்டுக்காரனா, எதிர் வீட்டுக்காரனா, இல்ல என் சொந்தக்காரனா, இல்ல சத்துரு தான் தொடரான். மேபி அவன் பயன்படுத்துவான் அவங்கள. நல்லா விசுவாசமா இருக்கு தேவ பிள்ளைகள் சொல்லணும், சத்துரு தொடர்ந்தாலும் என் பிராணனை என் உயிரோட தரையோடு நசுக்கி ரொம்ப நாளுக்கு முன்னாடி செத்து போன பணத்தை போல. அதான் அந்த வார்த்தை, வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். இதெல்லாம் பண்ணின்னு தான் இருக்கிறான் இன்னைக்கும். ஆனா தேவ பிள்ளையே, எந்த ஆத்மா தேவனை தேடுகிறதோ, எந்த ஆத்மா அவரை சார்ந்து கொள்ளுகிறதோ, அந்த ஆத்மா காப்பாற்றப்படும். நீதிமொழிகளை வாசிக்கிறோம் 19 அதிகாரம் 2 வருஷத்துல, ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. டெய்லி உங்க ஆத்மாவை பார்த்து நீங்க சொல்லணும், நான் சொல்ல நல்லா இருக்குமா? ஏன்னா அறிவில்லாம இருக்காதுன்னா நீ யாரா என்ன அறிவில்லைன்னு சொல்றதுக்கு அப்படின்னு கோவம் தான் வரும். அப்ப நானே என்ன பார்த்து சொல்லணும், போய் கண்ணாடி ஆத்மாவே சொன்னோம், எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும். ஆனா இதையும் சொல்லணும், ஆத்மாவே நீ வாழ்ந்து எல்லாவற்றையும் அனுபவிக்க உனக்கு அதிகாரம் இருக்கானா? அறிவில்லாம இருக்காதரா. சத்தியத்தை அறிந்து கொண்டு அதன்படி வாழ பழகு. ஏன்னா இந்த பூமியில் இருக்க வரைக்கும் தான் ஆட்டம். இந்த இடத்தை விட்டு, இந்த சரீரத்தை விட்டு நீ வெளியே வந்துட்டுன்னு வச்சுக்க, உன் நிலைமை என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அறிவில்லாமல் இருக்காத. ஏன்னா ஒரு நாள் எல்லாரும் விலகி இருக்கும் பொழுது நீ தனிமையில சத்துருடைய கையில வேதனைப்படுக்க கூடாது. இப்ப நான் செய்ய வேண்டியது, இந்த ஆத்மாவை நான் பாதுகாக்க. எப்படி பாதுகாக்கணும்? ஏசாயால வாசிக்கிறோம் 26 அதிகாரம் 9 வசனத்துல இப்படியா வாசிக்கிறோம், என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. அழகா சொல்றாருங்க. எந்த ஆத்துமா தப்புவிக்கப்படணுமா? டே அண்ட் நைட். ராத்திரி படுக்கிறீங்களா? ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு கணவர் ராத்திரியில படுக்கிறாரு, அவங்க மனைவி தலையில போயிட்டு ஒரு 10 நிமிஷம் கை வச்சு ஜெபிக்கிறாரு. காலங்கத்தால் ஏஞ்சி 4 மணிக்கு போய் அந்த பிள்ளை தலைமையில கையை வச்சு 10 நிமிஷம் ஜெபிக்கிறார். அழுது அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்க. நான் சொல்றேங்க,
எவ்வளோ பெரிய கொம்பனா இருந்தாலும் அந்த பிள்ளையை தொட முடியாது. ஏன்னா அவன் விசுவாசம் பெரியது. அந்த பிள்ளைக்கு எவ்வளோ பெரிய வியாதியாக இருக்கட்டும், எய்ட்ஸோ கேன்சரோ வாட்ஸ்எவர் இட் மே பி, டாக்டரே டிக்ளேர் பண்ண அந்த பிள்ளை 10 நாளில் சாகட்டும்னு சொல்லட்டும். ஆனால் அவனுக்குள்ள அந்த விசுவாசம் இருக்குது பாருங்க. இங்கே வாசிக்கிறோம், என் ஆத்துமா இரவில் அந்த வாஞ்ச அவனுக்குள்ள டெய்லி வந்து கொண்டே இருக்கணும். எனக்குள் இருக்கிற ஆத்துமா மாத்திரம் இல்லை, என் ஆவி அதிகாலையிலே உம்மை. இதெல்லாம் உங்களுக்குள்ள இருந்தா நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேங்க, உங்க ஆத்மாவெல்லாம் சத்துரு தொட முடியாது. நீங்கள் எழும்புவீர்கள். உங்கள் மூலமாய் 100 கணக்கான ஆத்துமாக்கள் தேவனுடைய சமூகத்தில் உங்கள் மூலமாய் திரும்ப போட எத்தனை பேர் நம்புறீங்க? இதற்காக தான் அவர் தன்னுடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி, ஏசாயா 53:12 எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை அந்த அதிகாரத்தை அழகா சொல்லி 12ஆம் வசனத்தில் எப்படியா வாசிக்கிறோம், அவர் மூலமாய் கேள்விப்பட்டது என்ன? அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவர் மனுஷனா பிறக்கும் பொழுது அவருக்கும் ஆவி இருந்ததுங்க, அவருக்கும் ஆத்துமா இருந்தது, அவருக்கும் சரீரம் இருந்தது. இந்த அதிகாரம் ரொம்ப அழகுள்ள அதிகாரம். அடிக்கடி எங்கள் தகப்பனார் சொல்லுவார் இந்த வார்த்தையை. 53ஆம் அதிகாரம் மனப்பாடம் செய்து அதை சொல்லி 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 அற்புதங்களை என் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டேன்னு சொன்னேன். அதுலேருந்து அந்த அதிகாரத்தை வாசிக்கும் போதெல்லாம் எனக்குள்ள ஒரு வாஞ்ச, இந்த வார்த்தை எனக்குள்ள வல்லமையாய் கிரியை செய்யும். நான் சொல்றாரு, அவர் தம்முடைய ஆத்மா இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆத்மாவை மீட்கும் பொருளாக. ஏன்னா என் பிள்ளை இந்த பூமியை விட்டு பிரியும் பொழுது அவனை நான் எழுந்திருந்து வரவேற்பேன். அவன் எனக்காக வாழ்ந்தான்பா, எனக்காக பாடு அனுபவிச்சான். அவனுக்காக தான் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி, நான் செய்த அக்கிரமம் இனி என் பேரில் இருக்காது. 4ஆவதுலையோ இல்லை 12ஆவது படிக்கும் போதோ இல்லை காலேஜ் படிக்கும் போதோ நான் செய்த பாவம் சத்துரு வந்து சொல்வான், இந்த நாள் இந்த நேரம் இந்த வேளை நீ பாவம் செய்தாயே, நீ பாவிதா, நீ பரலோகத்துக்கு போக முடியாது, உனக்குள்ள ஆவியான வாசம் பண்ண மாட்டான். நீங்க சொல்லணும், ஐயா நீ சொன்னதெல்லாம் உண்மை, நான் தான் செஞ்சேன். ஆனா இந்த வசனத்தை எடுத்து காமிக்கணும், அவர் என்னுடைய அக்கிரமங்களை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய அதோடு கூட என்னுடைய பாவத்தையும் அவர் சுமந்துட்டாரு. நான் கொடுத்துட்டு அவர்கிட்ட, இஃப் யூ வாண்ட் டு அக்யூஸ் மீ, என்னை குற்றம் சாட்ட வேண்டும் என்றால் எனக்குள்ள இருக்கிற இயேசுவை குற்றம் சாட்டு. ரட்சிக்கப்பட்டு இத்தனை ஆண்டு இருக்கும், எப்பயோ செஞ்ச பாவத்தை சரி நான் பாவின்னு சொல்லாத. அந்த வார்த்தை நீ சொல்வாயாகில் ஆண்டவர் உனக்காக மரித்தது பொய்யாக மாறிவிடும். அது சத்துரு சொன்ன வார்த்தை மெய்யாக மாறிடும். அதை சொல்லக்கூடாது, சொல்லும், அவர் எனக்காக என்னுடைய பாவத்தை சுமந்து என் அக்கிரமத்தை அவர் எடுத்துக்கொண்டாரு. ஆமென். அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை, அந்த அநேகரில் தான் நான் நிற்கிறேன். அப்படி சொல்ல பழகுங்க. கர்த்தர் உங்கள் ஆத்துமாக்களை அவர் எடுத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல இந்த வார்த்தையை சொல்லுங்க, கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா. எவ்வளவு சங்கதிகளை கேட்டிருக்கிறோம். ஆத்துமா ஒரு பெரிய கார். நேற்று ஆவி பார்த்தோம், ஆவி பரலோகத்துக்கு நேராக திருப்பி ரெடியாக இருக்கும், தண்ணி ரெடியா இருக்கிறது. ஆனா வாழ்வை திறக்கணும், அப்பதான் உள்ள வரும். ஆத்மா பூரிப்பாகும் போது சரீரம் பூரிப்பாகும், சரீரம் உபவாசம் நிற்க முடியும். வாசிக்கிறோம், இந்த பங்கு ஆத்மா வாங்கலனா கஷ்டம். வசனம் சொல்லுகிறது, இந்த புலம்பல் இந்த அதிகாரத்தை எரேமியா தீர்க்கதரிசி அடிமைத்தனத்தின் வீடாகிய பாபிலோன்ல எழுதுறாரு. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்மா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். என்ன நம்பிக்கை? நான் இப்ப அடிமைத்தனத்துல இருக்கிறேன், நான் வெளியே வர போகிறேன் என்ற ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்தது. ஹல்லேலூயா. ஸோ நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த ராத்திரி வேளையில சத்ருவை பார்த்து பயந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவன் செய்யதான் போறான். நான் தேவ சமூகத்தில் மத்தேயுல 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன், ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல். எப்படியா? மத்தேயு 10:28, ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல். அப்போ அவனுக்கு என் ஆத்மாவை டச் பண்ண கூட முடியாது, சாகடிக்க முடியாது. ஆனா எப்போ என் ஆத்மா பாவத்திலிருந்து வெளியே வரலனா என் ஆத்மா அவன் கையில் போயிடும். ஏதாவது ஒரு பூடி பாட்டிலில் நான் செத்து போனதுக்கு அப்புறம் நான் வாழ காரணம் என் தேவனோடு வாசம் செய்யக்கூடாதபடிக்கு நான் செய்த என் தீர்மானம். ஆனால் எப்போ என் ஆத்மா தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தனோ எவனாலும் என் ஆத்மாவை தொட முடியாது. எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், ஆத்மாவை யாருமே இல்லை. ஆனா சரீரத்தை தொட முடியும், மனுஷனால உங்களை அடிக்க முடியும், வேதனைப்படுத்த முடியும், சாகடிக்க முடியும். ஆனா
சரீரத்தை மாத்திரம் கொல்லவர்களுக்கு நீங்க பயப்பட வேண்டாம், அது பாவம். அது ஆத்மாவையோ சரீரத்தையோ நரகத்திலே அழிக்க வல்லவராகிய தேவனுக்கு பயந்திருங்கள். எவனுடைய ஆத்மா பாவத்துக்கு அடிமையாகி விட்டதோ அவனுடைய முடிவு வசனம் சொல்லுகிறது, நான் சொல்ல, அவன் ஆத்மாவும் அவன் சரீரமும் நரகத்திலே அழிக்கப்படும். அப்ப ஆண்டவர் சமூகத்துல லூக்கா 12:20 வாசிக்கிறோம், உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுமானால். ஆண்டவர் பணக்காரனை பார்த்து பேசுற, டேய் இவ்வளோ ஆட்டம் ஆடுறிய, இன்னைக்கு அவன் சொல்றான் இவ்வளோ பணம் சேர்த்து வச்சுட்டான், என் பிள்ளைக்கு எல்லாம் இருக்குது, ரெடியா இருக்குது. அப்போ அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார் தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, இன்னைக்கு நைட்டும் ஆத்மா போகுதுன்னா உன் சரீரம் டப்புன்னு உயிர் போயிடுச்சு, ஹார்ட் அட்டாக், ஹார்ட் அரெஸ்ட் ஆமென் ஆயிடுச்சுன்னா எடுத்துக்கொள்ளப்படுமாகில், அப்பொழுது நீ சேர்த்து வச்சதெல்லாம் எங்கடா போகுது? நீ எங்கேயோ போய் பரதேசியா வாழ போறியே. இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்துல எபிரேயர் 10:31 இந்த வார்த்தையை வாசிக்கிறோம், ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறதா இருக்க வேண்டும். உங்க ஆத்துமா ஈடேறணும். இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு சத்தியம், இந்த ஆத்துமா அது என்னுடைய ஆத்துமா. கொஞ்ச நேரம் ஆண்டு சமூகத்தில் எழுந்திருக்கலாமா? ஜஸ்ட் வாண்ட் டு டேக் 2 minutes, 2 நிமிஷத்துல இந்த ஆராதனையை முடிக்க விரும்புகிறேன். கேட்ட சத்தியம் ஏதோ இத்தனை வசனங்களை ஆதாரங்களை காண்பித்தோம். உங்களுக்குள்ள என்ன தீர்மானம் பண்ணியிருக்கிறீங்க? எல்லாம் கண்களை மூடுங்க, பக்கத்துல யாரும் பார்த்துடாதீங்க. ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. ஆவியானவரே, உங்க இதயத்துல கையை வச்சு கேளுங்க. கொஞ்ச நேரம் வாயை திறக்க தேவையில்ல, பேச வேண்டாம். உங்க ஆவி கிட்ட பேசுங்க. இந்த ஆவிக்குள்ள ஜீவன் இருக்குதா? ப்ளீஸ் இந்த நேரத்தில் பேச வேண்டாம். 2 நிமிஷம் தான். இந்த ஆத்துமா எப்படி இருக்குது தேவனுடைய பார்வையில? ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதில்லைன்னு வாசித்தோம். இன்னைக்கும் சத்ரு என் ஆத்துமாவை தொடர்ந்து பிடித்து உன் ஆத்துமாவுக்கு கண்ணீர் ரெடி பண்றான். நான் செய்ய வேண்டியது கர்த்தர் என் பங்கு. உங்க இதயத்துல கையை வச்சு சொல்ல, ஆத்துமாவே ஏன் தயங்குகிற? இவ்வளோ பிரச்சனையும் போராட்டத்தை வச்சுட்டு ஏன் உனக்குள்ள உன் சரீரத்தை போட்டு அநேக நேரம் சரீரத்தை வாதிக்கிறோம். சில பேர் கையில பிளேடு கீறி கொள்ளுவாங்க, சில பேர் மண்டையை முட்டிப்பாங்க, ஓட கத்தி அழுவாங்க. இதெல்லாம் என்ன? பாவம் அடிமையாகிய சரீரத்தை வேதனைப்படுத்தாத. என்ன அதற்கு மூல காரணம் என்பதை கண்டுபிடி. ஆத்மாவில் எங்கேயோ ஒருத்தன் மறைஞ்சிருந்து உன்னை தாக்குறாயா? எப்படி அந்த பொல்லாத சத்துரு உன்னை தொட முடியும்? இயேசுவின் நாமத்தில் உன்னை வேலை அடைக்கிறேன். எல்லாம் கையை உயர்த்தி ஆண்டவரோடு கூட ஒரு வார்த்தையை எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. இந்த நாள் விசேஷமாய் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். இந்த பகுதியில் இருக்கிற அநேக ஆத்துமாக்களை மீட்கும் பொருளாக வானம் இப்போது திறக்கப்படுகிறது. உங்க ஆத்துமாக்களை தேவ சமூகத்தில் சேர்ந்து சொல்லுவோம், கர்த்தர் என் பங்கு. ஹல்லேலூயா என்று என் ஆத்துமா சொல்லும். உங்க ஆத்துமா சொல்லுகிறதோ, கர்த்தர் பங்கா இருந்தா அவர் பங்கை எந்த சத்துரு தொட முடியாது, எந்த வியாதி தொட முடியாது, எந்த வேதனை தொட முடியாது. இந்த இடத்தை விட்டு நீ கண்ண மூடும்போது உனக்காக பரதேச காத்திருக்கும். உன் பாவத்தோடு நீ ஏன் சாக வேண்டும்? பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். மறைச்சு மறைச்சு வச்சு அந்த பாவத்தை திரும்பி திரும்பி பார்க்காது. அது எந்த பாவத்தை அறிக்கை பண்ணையோ அதை திரும்பி நினைச்சு பார்க்காது. சில பேர் விட்ட பாவத்தை நினைவுல கொண்டு வந்து அவருடைய நினைவுகளாலே வீணர்கள் ஆனார்கள். ஒரு காரியத்தை விட்டுட்டாயா, நெவர் திரும்பி பார்க்காத. நாயானது தான் கக்கினதை தின்னும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த தேவ பிள்ளையே, உங்க மேல அவர் இரக்கமா இருக்கிறாரு. அவர் ஜீவ ஆத்மாவா உங்களை பார்க்கிறாரு. ஆதாம் ஏவாள் செய்த காரியத்தை மீண்டும் நம்ம செஞ்சிடக்கூடாது. ஆண்டவர் சமூகத்தில் கொஞ்ச நேரம், ஆண்டவரே இந்த ஆத்மா நீங்க தானே பார்க்க கொடுத்தீங்க, இது ஜீவனுள்ள ஆத்மா. ஆண்டவர் சமூகத்தில் கொஞ்சம் கேளுங்க, ஆண்டவரே என் ஆத்மா உங்களை அரோசிப்பதில்லைன்னு சொல்லிட்டார். அப்பனா அவர் இங்க வாசம் பண்ணுகிறார். நான் ஆலயம், முத்திரிக்கப்பட்ட கிணறு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ சரீரம் எப்ப வேணாலும் மரணம் வரலாம், நோ ப்ராப்ளம். இப்பதான் மறிக்க போறேன்னு யாரும் சொல்ல முடியாது.
பேதுருவை பார்த்து கடைசியில் ஆண்டவர் சொல்லும்போது சொல்ல, பேதுருவே நீ வயது சென்ற போது ஒருவன் உனக்கு தன் ஆடையை உடுத்து வைப்பான். எவ்வளோ நாள் வயசாகி வாழணும் என்பது முக்கியம் இல்லைங்க. வாழ்கிற நாட்களில் ஒன்று ஆத்மா எப்படி வாழ்கிறது. இப்போ சொல்லுங்க பிரியமானவனே, நீங்கள் உங்களை பார்த்து சொல்லணும், பக்கத்தில் இருக்கவங்க இல்லை. திஸ் டைம் திஸ் இஸ் ஃபார் யூ. உங்களை பிரியமானவனே நிக்சனே, உங்கள் பேரை போட்டுக்கோங்க. உன் ஆத்மா எப்படி வாழுது? சரீரத்தை கண்ட்ரோல் பண்ணுதா? ஆவியில் பரிசுத்த ஆவியான சொல்ற வார்த்தையெல்லாம் கேட்க மாட்டேந்தா? இன்னைக்கு சொல்றார் ஆவியானவனோட, உன் ஆத்மா எப்படி வாழ்கிறது? நீ சுகமா இருக்கணும்டா. நீ பரலோகத்தில் தேவனோடு யுகாயுகமாய் வாழ வேண்டும். உபாய தந்திரங்களும் கன்னிகளையும் சத்துரு குடும்பத்தில் வச்சிருக்கிறான். நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை புதுப்பிச்சுக்கொள். உன் ஆவியை அனல் முட்டி எழுப்பு. உன் ஆவியின் வரங்களை அனல் முட்டி எழுப்பு. உன் ஆவியின் கனியை கொடுக்க மறந்துடாத. சத்தியத்தில் சார்ந்து இன்னைக்கு என்னென்ன வசனத்தை கேட்டீங்களோ, நைட்டு ஃபுல்லாக ஆசை போட்டு அடுத்த நாள் காலையில் என் ஆத்மா, நாளைக்கு காலையில் தேவ சமூகத்தில் வந்து நிற்கும்போது இந்த ஆத்மா கர்த்தரை சுமக்கிற ஆத்மாவா நிற்கட்டும். ரீப்லாவ் ஷிமா கத்துனா, யாரோடைய ஆத்மாவெல்லாம் தேவனை விட்டு தூரமா இருந்தா இன்றே ரட்சணை நாள். இந்த சத்தியத்தை கேட்கிற இன்றே உங்களுடைய அனுக்கிரக காலம். அல்லேலூயா. சத்தியத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்லாமல் அதன்படி நாங்கள் கிரியை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். நம்முடைய சபை மேய்ப்பர் அவர்கள் நம்மை ஜெபித்து ஆசீர்வதிப்பார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.